கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் தியானம் செய்ய போகிறது என்னன்னா, 1 சாமுவேலின் புத்தகம் 2வது அதிகாரம், அதில் 8வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. மறுபடியும் சொல்றேன், நம்முடைய ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அவர் யாரை உயர்த்துகிறார்? சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எப்படிப்பட்ட உயர்வை தேவன் தருகிறார்? வாசிக்க பார்க்கலாம். அவர்களை பிரபுக்களோடே உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள். அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். எல்லாரும் கரங்களை ஊத்தி ஆமென் சொல்லாமா? நல்லா கவனிங்க. தேவன் நம்மை எப்படி உயர்த்துகிறார் என்றால், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துறாராம். எப்படிப்பட்ட உயர்வு அப்படின்னா, எந்த ஜனங்களுக்கு மத்தியில், எந்த மனுஷனுக்கு மத்தியில் வெட்கப்பட்டையோ அதே ஜனங்களுக்கு உன்னை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். ஆமெனா? பிரபுக்களோட உட்கார செய்கிறார், அதிபதிகளோட உட்கார செய்கிறார், சிங்காசனத்தையே கொடுக்கிறார். ஏன் இப்படி பண்றார் ஆண்டவர் அப்படின்னா, தேவாதி தேவன் தான் சர்வத்தையும் ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜா. ஆமெனா? ஆனால் மனுக்குலம் அந்த ராஜாதி ராஜாவை ஏற்றுக்கொள்ளாமல், அவரை அறியாமல், அவர் சமூகத்தில் போய் எங்கள் ராஜாவே எங்களை வாழ வையும், எங்களை உயர்த்தும் என்று இயேசு ராஜா கிட்ட கேட்காம அவன் பாட்டுக்குன்னு நான் ராஜான்னு இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படி நாமும் ஒரு காலத்தில் அப்படிப்பட்ட மனம் போன போக்கில் போய் கொண்டிருந்தோம். இப்போ நாம் என்ன செய்து விட்டோம் என்றால், நான் ராஜா என்கின்ற அந்த அகம்பாவம் எல்லாம் போய் ஒரு சிறியவனாக, ஒரு எளியவனாக இன்றைக்கு நம்ம தாழ்த்தப்பட்டு போகிறோம். பார்த்தீங்களா? அவங்கள தான் அவர் பிடிச்சி அவர்களுக்கு அவரை வெளிப்படுத்தி, அவர் எப்படிப்பட்ட மகிமையுள்ள தேவன் என்பதை காண்பித்து, அதே ஜனங்களுக்கு மத்தியில் நம் மூலமாய் அவர் மகிமைப்படும்படியாய் நம்மை உயர்த்துகிறார். ஆமென் சொல்லுவோமா? நம்ம மூலமா இயேசு ராஜா மகிமைப்படும்படியாய் அவர் நம்மை உயர்த்துகிறார். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் ராஜாதி ராஜாவாம் சர்வ வல்லமையில இயேசு ராஜாவை அறியல. நாம் அவரை அறிந்து, ஆண்டவரே நீரே எங்கள் ராஜா, ஆமெனா, நீரே எங்கள் ராஜான்னு சொல்லி நம்ம நிற்கும்போது அவர் நம்மை உயர்த்துகிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. 75ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை வாசிங்களேன். 75ஆம் சங்கீதம் 7வது வசனம். தேவனே நியாயாதிபதி ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். ஆமென். அவர் யாரா? தேவன் யாரா? நியாயாதிபதி, அதாவது நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் நீதி உள்ளவர். ஒரு மனுஷனை தாழ்த்தவும் ஒரு மனுஷனை உயர்த்தவும் அவராலே மாத்திரமே கூடும். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் ஓடிங்கிறாங்க, நல்ல பெரிய உயர்வில் இருக்கிறேன் அப்படி சொல்ல உலக ரீதியாக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் இன்றைக்கு தேவன் நம்மை சபையில் அழைத்து கொண்டு வந்து நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே தாவீது பாடுகிற அந்த சங்கீதத்தில் ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. அந்த ரகசியத்தில் 3வது வசனத்தை வாசிங்களேன். ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமை. ஆமென் சொல்லுங்க. என் கர்த்தாவே, என் இயேசு ராஜாவே, நீர் என் கேடகம். கேடகம்னா என்னன்னு பார்த்தோம். எல்லா விதமான போராட்டத்திலிருந்தும் யுத்த காலத்தில் நம்மை சேதப்படுத்தாமல் நமக்கு ஜீவனை காக்கிறது தான் கேடகம். ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்து என் கேடகமும் என் மகிமை. ஆமென் சொல்லாமா? இயேசு கிறிஸ்து யாருங்க? என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவர். அல்லேலூயா. எந்த இடத்துல நீ வெட்கப்பட்டையோ, எந்த மனுஷர்களுக்கு முன்பதாக உன் தலை குனிந்தாயோ, அந்த இடத்துல தேவன் உன்னை உயர்த்துகிறவர். ஆமென்.
அப்படிப்பட்ட மகிமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். உண்மையாகவே நம்முடைய தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் நீதியாய் நம்மை பார்க்கிறார். எது நீதின்னு பார்த்தோம். எது நீதி? தேவனே சர்வ வல்லவர். ஆமென். இயேசு கிறிஸ்துவே சர்வ வல்லவர். உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. என்னை உண்டாக்கினவரும் இயேசு கிறிஸ்துவே. உரிமையோட போய் கேட்பேன், ஆண்டவரே என்னை உயர்த்தும். ஆமென். அப்படி யாரெல்லாம் அவரை நோக்கி பார்த்து என்னை உயர்த்தும் ஆண்டவரே அப்படின்னு போய் என்னை படைத்தவர்கிட்ட நான் போய் கேட்குறேன். சில பேர் வெக்கப்படுவாங்க சர்ச்சுக்கு வர்றதுக்கு. இயேசு பேர் சொல்லி வெக்கப்படுவாங்க. அதெல்லாம் ஒரு அந்தகாரம். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஒருவனை தாழ்த்துகிறார், ஒருவனை உயர்த்துகிறார். யாரை தாழ்த்துகிறார்? பெருமை உள்ளவனை. நான் என்னால் முடியும் போறவன் சறுக்கி கீழே விழுவான். என்னை படைத்தவரே என்னை உயர்த்தும் என்று சொல்லுகிறவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். ஆமென் சொல்லுவோமா? உண்மையாய் நமக்குள்ள பயங்கரமான அந்தகாரம் உள்ள இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் இந்த பூமியை உண்டாக்கலை, வானத்தை உண்டாக்கலை, பார்க்குற ஒவ்வொன்றையும் மனுஷன் உண்டாக்கலை. ஆனால் அவன் நான் ராஜா, என் பேர் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்னா ராஜா போல் வாழ்ந்து கொண்டு தான் பேரை, இவன் மண்ணு, மனுஷன் மண்ணு, அவன் தன் பேரை பெருமைப்படுத்த ஓடிக்கொண்டிருக்கிறான். 96வது சங்கீதத்தில் 6ஆம் வசனம் எடுத்து வாசிக்க பார்க்கலாம். அதில் தேவனே அரசாலை செய்கிறவர். வாசிக்க பார்க்கலாம் அந்த வசனம். 96வது சங்கீதம். இருங்க, எந்த வசனம் தெரியுமா? 10ஆம் வசனம். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். யார் ராஜரிகம் பண்றது? யார் ராஜரிகம் பண்றது? கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். அதனால பூச்சக்கரம், தேவன் உண்டாக்கின எல்லாம் அசையாதிருப்பதாக. ஏய் நீ அசையாத. அசைவன என்னது? பெருமை. தேவன் காணக்கூடாதவர், அவர் ஒளியா இருக்கிறார். அவர்தான் சகலத்தையும் சிருஷ்டித்தார். ஆக இந்த சிருஷ்டிகள் அவரை துதிக்க வேண்டும். ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான்னாக்கா, நான் ராஜா அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான்னாக்கா இந்த பூமியில் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரு ஸ்டேஜில் தேவன் தாம் தெரிந்து கொண்டவர்களை அவர் விசேஷ விதமாய் அழைக்கிறார். அவர்களை மகிமையாய் அவர்களை நடத்துகிறார். அவருக்கே உரிய பாணியில், தேவனுக்கே உரிய அந்த திட்டத்தில் இந்த மனுஷரை பிடிக்கிறார். அவர் யாரை உயர்த்துகிறார், அவர் யாரை கரம் பிடிக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்போ எடுத்து மறுபடியும் இந்த 2வது அதிகாரம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். அவர் சிறியவனை சொல்லுங்க, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். நல்லா கவனிங்க, இது கொஞ்சம் இதை புரிஞ்சுக்கினா தான் இந்த சத்தியம் நமக்கு விளங்கும். சிறியவனை எங்கிருந்து எடுக்கிறாரா? சொல்லுங்க, எங்கிருந்து எடுக்கிறாரு? புழுதியிலிருந்து. சிறியவன் எங்க இருக்கிறான்? புழுதியில் இருக்கிறான். அப்புறம் எளியவன் எங்க இருக்கிறான்? குப்பையில் இருக்கிறான். சரி, புழுதினா என்ன? புழுதினா என்ன? சரி, குப்பைனா என்ன? நல்லா கவனிங்க. ஒவ்வொரு மனுஷனும் தேவனுக்கு மகிமையை செலுத்தாமல் தாம் பேரை பெருமைப்படுத்திக்கின்னு ஒரு நாள் ஒன்றும் இல்லாமல் மண்ணோட மண்ண மக்க போகிறான். ஆனால் தேவன் என்றென்றைக்கும் இருக்கிறவர். ஆமென். அவர் ஆரம்பம் இல்லாதவர், முடிவும் இல்லாதவர். அவரை ஆராதிப்பதே பாக்கியம். ஆமெனா. இயேசு ராஜாவை ஆராதிப்பதே பாக்கியம். ஆனால் நமக்குள்ள அந்த அந்தகாரம் இருக்கிறதுனால கடவுளை அறியாமல் அந்த நான் என்கின்ற அகம்பாவத்தில் போயிருந்தோம். ஆனால் ஒரு ஸ்டேஜில் நமக்கு எல்லாம் இருப்பாங்க. அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, அண்ணன் தம்பி இருப்பாங்க, சொத்து பத்து இருக்கும், நல்ல மூளை, நல்ல அறிவு இருக்கும், நல்ல மூளை இருக்கும். நம்ம மூளையை யூஸ் பண்ணி என்னென்னமோ பண்ணுவோம், எல்லாத்தையும் பண்ணுவோம். பயங்கர சந்தோஷமாக இருக்கும் வாழ்க்கை. ஒரு ஸ்டேஜில் உலகத்தில் போகும்போது, உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையை பார்த்தா ஓஹோன்னு இருக்கும். எல்லாரும் நம்ம சூழ்ந்து இருப்பாங்க, நம்ம சுற்றி இருப்பாங்க, எல்லாரும் நம்மக்கிட்ட வந்து நிற்பாங்க, எல்லாரும் வந்து அவங்களுடைய ஆதாயத்துக்காக ரொம்ப சூப்பராக பேசுவாங்க. நல்லா கவனிங்க. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, நீ ஒன்றும் இல்லாமல் ஒரு நாள் போயிடுவ. இப்போ இருக்கிற இந்த ஸ்டேஜில் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல கேஜேவி பைபிளில், கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் எளியவன் அப்படின்ற அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா புவர், ஏழை, அதாவது சிறியவன் இருக்கு இல்லையா, இந்த சிறியவன் வந்து ஏழை. அதை பார்த்தீங்கன்னா லோ, அதாவது வந்து கடைசியானவன், கடைசியாக போயிடுறான். ஒரு நேரத்தில் ஓஹோன்னு இருந்தான், இப்போ பார்த்தீங்கன்னா அவன் கடைசியா லோ, புவர், ஏழை.
இந்த இடத்துல எளியவன் என்ற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா எப்படி பெக்கர், பிச்சைக்காரன், சொல்லப்போனால் நீடி பீப்புள், ஒரு தேவையோடு இருக்குது. அதாவது இந்த எளியவன் அப்படின்னா எப்படி தெரியுமா, ஏதோ ஒரு நெருக்கம், பயங்கரமான தேவை இருக்குது. ஐயோ இந்த தேவை, இப்போது நமக்கு எதுவுமே இல்லைன்னா கூட கம்முன்னு சாப்பிட்றதுக்கு ஒன்று நம்ம செத்து போயிடலாம் போடா அப்படின்னு விந்துடலாம். ஆனால் நமக்கு ஒரு கடமை இருக்குது. அந்த கடமையை நாம தான் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நெருக்கம் நமக்குள்ளே வரும். அப்படியே தேவை, இந்த தேவையில் யாராகிலும் எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, எனக்கு யாராகிலும் ஐயோ இந்த தேவையை பூர்த்தி செய்ய முடியுது, அந்த தேவையை பூர்த்தி செய்யலைனாக்கா நம்முடைய அவமானம், நிந்தையால் நம்முடைய முகம் மூடப்படும். ஆக இந்த சிறியவன் என்பது ஏழையும், ஏழையாக கூட இருந்தது பெரிய விஷயம் இல்லை, அவனுக்கு ஒரு தேவை நெருக்கும் பாருங்க அவனை, அந்த மனுஷனை. அவன் கண் முன்னாடியே பார்த்தீங்கன்னா அப்படியே அவனுடைய அன்புக்குரியவைகள் எல்லாம் அழிஞ்சு போகிறத அவன் கண்முடியே பார்ப்பான். இப்போ ஆகாரர் பார்க்குறாங்க, என் புள்ள சாகரத்தை நான் பார்க்க மாட்டேன். அதுதான் எளியவன், இந்த சிறுமை எளியவன். நல்லா கவனிங்க, தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். இந்த புழுதி, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து, புழுதி அப்படின்னு என்ன தெரியுமா அங்கே போட்டிருக்கு, ஹீப்ரு மொழியில் ஆஃபார். ஆஃபார் 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 நல்லா கவனிங்க. இந்த ஆஃபார் சொன்ன தெரியுமா, ஐன் பே ரேஷ், ஆஃபார் இருக்கு. ஆஃபார் அப்படின்னு என்னன்னாக்கா சாம்பல், சாம்பல். இந்த சாம்பல் அப்படின்ற இந்த பதம் எங்கே பயன்படுத்தப்படும் தெரியுமா, ஆதியாகமம் 2:7 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி, மண்ணு, நம்மளாம் மண்ணு இல்லையா, அதை தான் மண்ணோட மண்ணை புதைச்சதை மக்கி போயிடுறோம். தேவன் நம்மளை எப்படி படைச்சார்னா பூமியின் மண்ணினாலே அப்படின்னு இருக்குது. பூமியின் மண்ணில் அல்ல, பூமியின் சாம்பல்ல. இங்கிலீஷ் பைபிளில் டஸ்ட்ன்னு இருக்கும். டஸ்ட்னா தூள், தூள் கூட இல்லை, அது ஆக்சுவலாக சொல்லணும் ஆஷ். சாம்பல்ல இருந்து, சாம்பல் நல்லா கவனிக்க போகலாம், சாம்பல்ல என்ன இருக்காது, ஜீவன் இருக்காது. சாம்பல்ல இந்த மாதிரி நல்லா கவனிக்கணும், மண்ணில் ஜீவன் இருக்கு, மண்ணில் ஜீவன் இருக்கு. ஏன்னா அதில் விதைச்சதும் அந்த விதையானது மண்ணோட என்ன பண்ணுது, நல்லா கம்பேர் ஆகி அதுக்குள்ள நல்லா ஒரு ஐக்கியப்பட்டு அங்கே விதை வருது. ஆக மண்ணுக்கும் ஜீவன் இருக்கு, சாம்பலுக்கு ஜீவன் கிடையாது. ஆண்டவர் இங்கே சொல்றாரு, யார் இந்த சிறியவன் அப்படின்னா சாம்பல், சாம்பலானவன். சாம்பலாம் உயிரற்றவன். உயிரற்றவன் என்ன அர்த்தம், அவன் உயிரோடு தான் இருப்பான், உயிர் இல்லாதவன் போல ஒரு நடப்பணம் போல் இருப்பான், எல்லாராலும் மறக்கப்பட்டிருப்பான். குப்பைன்னா என்ன உங்களுக்கே தெரியும், ஒன்றுத்துக்கும் பயன்படாதது, நாத்தம் பிடிச்சது. ஆக புழுதி என்று சொன்னால் ஒன்றுத்துக்குமே உதவாதது, குப்பைன்னு சொன்னால் ஒன்றுத்துக்குமே பயன்படாதது. தேவன் எப்பொழுது ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு உயர்த்துகிறார் என்றால், நீ ஒன்றுத்துக்குமே உதவாதவன உலகம் உன்னை தூக்கி அடிக்கும், உன் சொந்த பந்தம் உன்னை தூக்கி அடிக்கும். அடுத்தது நீ ஒன்றுத்துக்குமே பயன்படாதவன் அப்படி சொல்லிட்டு, இப்போ குப்பையை பார்க்கும்போது இங்கே பார்த்தோன்னா நல்லா கவனிக்க, அதாவது டங் ஹில், அதாவது குப்பை மலை. இந்த இடத்துல பார்த்தா டங் ஹில் அப்படின்னு இருக்கு, குப்பை மலை, அசிங்கம். இப்போ குப்பை மலை போல குவிஞ்சிருந்தா அந்த பக்கம் போனால் மூக்க பிடிச்சின்னு போவான். உன் பேரை கேட்டாவே மூக்க பிடிப்பான். சி அவன்லாம் வேஸ்ட்டு, அவன் பேரே சொல்லாது, அவன் வேஸ்ட்டு அவன். அந்த ஸ்டேஜுக்கு நீ நிற்ப பாரு, நீ உயிரோடு தான் இருப்ப. நல்லா கவனிங்க, இந்த அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். நீ உயிரோடு தான் இருப்ப, எல்லாராலும் மறக்கப்பட்டிருப்ப. எப்படி ஒரு சாம்பல் ஒன்றுத்துக்குமே உதவாதோ, இது சாம்பல் ஒன்றுத்துக்குமே உதவாது, குப்பை ஒன்றுத்துக்குமே பயன்படாது. இப்போ உதவுறதுன்னு என்ன அர்த்தம், இதை கொண்டு எதனா பண்ணலாமா அப்படின்னு யோசிப்பாங்க. ஒன்று பார்க்கும்போது சாம்பலை யாருன்னா யோசிப்பாங்களா, இது எதுனா ஒரு பொருள் ஆக்கலாமா அப்படின்னு சாம்பலை பார்ப்பாங்களா? சரி, குப்பையை பார்த்ததுமே மூஞ்சி ஒன்று போயிடுவோம். இப்போ நம்ம தேவன் எந்த ஸ்டேஜில் நம்மை தெரிந்து கொள்வார், எப்படிப்பட்ட ஸ்டேஜில் நம்ம தேவன் கைப்பிடிச்சு நம்மளை உயர்த்துகிறார் என்றால், ஒரு புழுதியாக உயிரோடு தான் இருக்கிறோம், செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டவன் என்பது சிறியவன்.
உடைந்து போன பாத்திரத்தை போல நான் தூக்கி எறியப்பட்டவன் என்பது எளிமையானவன். எடுத்து வாசிங்க அந்த வசனம் 31 சங்கீதம் 31:12 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 31:12. செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போலானேன். செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன் என்பது சாம்பல், உயிர் அல்ல. சாம்பலுக்கு என்ன கிடையாது? உயிர் கிடையாது. நீ உயிரோடு தான் இருக்கிற. ஆனால் ஜனங்களுடைய நினைவில் உன் பேரை கேட்டாவே அவனையா, அவன் லைஃப் தான் முடிஞ்சு போச்சு, அவனுக்கு தான் எதுவுமே இல்லையே, யாருமே இல்லையே. எல்லாருமே இருப்பாங்க. அதாவது செத்து விட்டவன் அப்படி அல்ல, செத்து விட்டவனை மறந்துடுவாங்கன்னு சொல்லலை. செத்தவனை போல நான் உயிரோடு தான் இருக்கிறேன். ஆனால் உலகம் என்ன சாகடிச்சிருச்சு. ஏன்னா என்கிட்ட ஒன்றுமே இல்லை. நான் இப்போ சிறியவன், நான் ஏழை, நான் சிறியவன். இப்போ நான் புழுதி. நான் இப்போ புழுதி. என்ன புழுதி? ஏதேன் தோட்டத்தில் தேவன் என்னை உருவாக்குறதுக்கு முன்னாடி என்னை எப்படி பார்த்தாரோ அந்த நிலைமைக்கு இப்போ நான் வந்துட்டேன். ஆமேனா? எது புரிஞ்சு போச்சு? தேவனுக்கு கர்த்தர் பூமியின் புழுதியை எடுத்து அதை மனுஷனாக்கினாரு. ஆனால் மனுஷன் பாவத்தில் விழுந்து வெளியே போயிட்டான், தேவனை அறியல. இப்போ நான் அப்படின்றத பெருமையில் ஓடிக்கொண்டிருந்தவன் இப்போ மறுபடியும் எல்லாராலும் மறக்கப்பட்டு, ஏன்னா ஆதாம் ஓடி போய் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார். விருட்சம் என்பது மனுஷர்கள் மத்தியில் தற்பெருமை நாடிக்கொண்டிருக்கிறான். இப்போ எல்லா மனுஷர்களும் மறக்கப்பட்டு போனான். செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டு போன சிறியவனை, உடைந்து போன பாத்திரத்தை எடுத்து குப்பையில் படி, இது ஒன்றுத்துக்கு யூஸ் ஆகாது, ஒர்த்லெஸ், யூஸ்லெஸ். அவள்தையா இவன் ஒர்த்லெஸ், இவன் யூஸ்லெஸ், இவன் ஒன்றுத்துக்கு உதவாதவன். அந்த ஸ்டேஜில் வருவார் பாருங்க, நம்மை உருவாக்கினவர், நம்மை சிருஷ்டித்தவர். ஆமென் சொல்லுவோமா? மறுபடியுமாய் நம்மை எடுத்து குயவன் ஒரு பாத்திரத்தை வணைவது போல கெட்டு போன அந்த பாத்திரத்தை மறுபடியுமாய் பிடுங்கி இடித்து நல்லா நொறுக்கி அந்த பழையெல்லாம் நீங்கி போயிட்டு மறுபடியும் வேறொரு பாத்திரத்தை வணைவதை போல நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்து இந்த சிறியவனை, அதாவது புழுதியை, அதாவது சாம்பலை, அதாவது இந்த குப்பையை, என் பேரை கேட்டாலே அப்படியே நாரம் அவங்களுக்கு. அவன் வேஸ்டி, அவனை கொண்டு அவன் இனிமேல் எப்படி வாழ போகிறான்? அவன் எப்படி இனிமேல் இருக்க போகிறான்? ஆனால் அந்த நேரத்தில் நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடுவியானால், அப்பா நான் சிறுமையும் எளிமையுமானவன், ஆண்டவரே நான் சிறுமையும் எளிமையுமானவன், நான் சிறுமைப்பட்டவன், நான் கண்ணீரோடு இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வடிக்கிற கண்ணீர் இருக்கு, அந்த கண்ணீர் ஒன்றும் நம்முடைய ரத்தம் இருக்கு இல்லையா, நம்மளுடைய பிளட்டை விட பயங்கரமான வேல்யூ ஆனது எதுனா நம்முடைய கண்ணீர். ஏன்னால் மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, அந்த ரத்தத்தில் தான் ஆத்மா இருக்கிறது இல்லையா. அது உள்ளம் உடைஞ்சி நம்ம வடிக்கிற அந்த கண்ணீர் இருக்கு இல்லையா, அந்த ஒரு சொட்டு கண்ணீரை கூட மறக்கிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. இப்படி எல்லாராலும் உயிரோடு தான் இருக்கிறோம், சொந்த பந்தங்கள் எல்லாம் இருக்கிறாங்க, நண்பர்கள் சிநேகிதர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க, அல்லது ஒரு நேரத்தில் இல்லாமல் போயிடுவாங்க. இப்போது இந்த அப்பா அம்மா யாருமே, இப்போ மெயின் வந்து ஒரு மனுஷனுக்கு தாய் தகப்பன் இருக்கணும். அந்த தாய் தகப்பன் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் அந்த பிள்ளைகளை நல்லா ஹேண்ட் ஓவர் பண்ணி அவங்கள கரை சேர்க்கறதுக்கு இவர்களை குறித்த எண்ணம் அந்த தாய் தகப்பனுக்கு தான் இருக்கும். இப்போ நல்லா கவனிங்க, இந்த ஸ்டேஜில் இந்த சிறுமையும் எளிமையும் ஆனவன், இந்த சிறியவன் எளியவன் என்பது யாருன்னாக்கா, உனக்கு கண்டிப்பாக தாய் தகப்பன் இருக்க மாட்டாங்க. நீ ஏதோ ஒரு பொறுப்பில் இருப்ப, யாரோ ஒன்று பொறுப்பெடுத்து வளர்ப்பாங்க. இது பயங்கர ஆழமான சத்தியம், கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. உனக்கு தாய் தகப்பன் இருக்க மாட்டாங்க, உன்னை யாரோ ஒருத்தர் பொறுப்பெடுத்துருக்கணும். 27:10 வாசிக்க. சங்கீதம் 27:10. சங்கீதம் 27:10. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். இது ஏன் என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும்? ஒரு பிள்ளைக்கு ஒரு தாயும் தகப்பனும் தான் அந்த பிள்ளையை எப்படி போய் கரை சேர்க்க போகிற எண்ணம் எல்லாம் அந்த தாய் தகப்பன் தான் இருக்கும். இந்த பிள்ளை நல்லா நிம்மதியாக பார்த்து சாப்பிட்டு நல்லா தூங்கி நல்லா விளையாடி படித்து அப்படி போ, அப்பா காசு பணத்தை கொடுப்பாரு, இந்த பிள்ளை படிக்கிற வேலை மட்டும்தான். ஆக நான் செத்தவனை போல் ஆனேன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்னை யோசிக்கிறதுக்கு, என் எதிர்காலத்தை யோசிக்கிறதுக்கு யாருமே இல்லைப்பா. அப்பா அம்மா சொல்லுங்க, டே உன்னை நான் அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டேன்னா நான் நிம்மதியாக செத்து போயிடுவேன்டா.
சில பேர் சொல்லுவாங்க, உன்னை கரை சேர்த்துட்டேன்னா நான் நிம்மதியாக கண்ணை மூடிடுவேன். ஏனென்றால் இந்த சிறுமையும் எளிமையுமானவர்களுக்கு அந்த தாய் தகவன் இருக்க மாட்டாங்க. இவர்களை குறித்து யோசிக்கிற அந்த அளவுக்கு அந்த ஒரு இவருடைய எதிர்காலத்தை யோசிக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. மாறாக யாரோ ஒருத்தர் பொறுப்பெடுத்து இறக்க வச்சு, சரி உனக்கு யாருமே இல்லை, நான் உன்னை வளர்த்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு உன்னை பொறுப்பெடுத்திருப்பாங்க. இந்த சிறுமையும் எளிமையுமானவர்களை, ஆமேனா, இந்த சிறுமையும் எளிமையுமானவர்களை யாரோ ஒருத்தர் பொறுப்பெடுத்திருப்பாங்க. என் தகப்பனும் என் தாயும் என்னை மறந்து போனாலும், என்னை கைவிட்டாலும், என் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்னை சேர்த்துக்கொள்ள வல்லமை உடையவர். ஆமேனா. ஆக நம்ம என்ன பார்க்குறோன்னா, இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். என்னை விசாரிக்கிறதுக்கு ஆள் இல்லை, என்னை நடத்துறதுக்கு ஆள் இல்லை, அடுத்த வேளை சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை, நீ என்ன பண்ண போகிற, உன் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் சத்துருக்கள் என்னை சூழ்ந்து என்னை கொள்ளையிடுகிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் இருக்கும், நான் யார்கிட்ட போய் ஆலோசனை செய்வேன் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் இவர்கள் வடிக்கிறத கண்ணீர் இருக்கே. 6ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 6வது சங்கீதம் 6வது வசனம். என் பெருமூச்சினால் இளைத்து போனேன். இந்த பெருமூச்சுக்கு எவ்வளோ அர்த்தம் தெரியுமா இருக்கு? சில வேளைகளில் நாமளே ஆறுதல் அடையணும்னு நினைப்போம், நாமளே ஆறுதல் அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த வேதனைகள் கசிந்து 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 அப்படி நம்மளை நொறுக்கி அந்த பெருமூச்சு வரும் பாருங்க. அந்த பெருமூச்சு எப்போ தெரியுமா வரும்? நம்ம சுவாசிக்கிற காற்றை உள்ளே வாங்குறதே மறந்துட்டு இருப்போம். நாம் அந்த அளவுக்கு வேதனை நம்மளை ஆட்கொண்டு இருக்கும். என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை. கொஞ்சம் கவனிங்களேன், இந்த கண்ணீர் எப்படிப்பட்டது? நான் மறுபடியும் சொல்லுகிறேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். தேவன் எதை பார்க்குறாரு தெரியுமா? எசேக்கியா ராஜா கிட்ட சொல்லுவார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். அவர் எதை பார்க்குறாரு தெரியுமா? உலகம் துன்மார்க்கமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நீயும் ஒரு காலத்தில் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்த. ஆனால் இன்னைக்கு எதுவுமே இல்லாமல் ஒரு புழுதியாக, ஒரு சாம்பலாக, உயிர் அற்ற நிலையில், ஒரு நடைப்பிணமாக உன் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த வேதனைகள் பெருமூச்சாக வந்து நைட்டில் அழுவும் பார்த்தீங்களா? நைட்டில் இதை பாருங்களேன், பகலெல்லாம் கூட பயங்கரமாக வெம்பி உள்ளே உடஞ்சி நொறுங்கி அழுதுருப்போம். ஆனால் இந்த துக்கம் தாங்க முடியாமல் நைட்டில் படுக்கும் போதும் தூக்கம் வராமல் அப்படியே கண்ணில் அப்படியே கண்ணீர் வடிஞ்சு, இதை காதெல்லாம் நிரம்பி அப்படியே இந்த கன்னங்கள் வழியாய் கண்ணீர் வடிஞ்சு தேம்பி அழுது மூச்சு விட முடியாமல். இப்போ தாவீது சொல்கிறார், என் கட்டிலே நனைஞ்சிருச்சுன்றாரு. அப்போது நல்லா கவனிங்க, தேவன் யாரை பார்க்கிறார்னா, இப்படிப்பட்ட இந்த சிறியவர்களை, இப்படிப்பட்ட இந்த எளியவர்களை தான் அவர் பார்த்து அவர்களை உயர்த்துகிறார். எப்படிப்பட்ட உயர்வு? இப்போ ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு சொன்னால், இந்த கண்ணீரை துருத்தியில் வைக்கிறார். நிச்சயமாக சொல்கிறேன், நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போனதும், ஏசப்பா இப்போ வரப்போகிறார் நம்மளை கூட்டின்னு போகிறதுக்கு அவர் ராஜ்யத்துக்கு, மேலே போனதும் நம்ம விட்ட அத்தனை கண்ணீரும் அவருடைய துருத்தி அப்படின்னா என்னென்னா, அந்த நாட்களில் எங்கேயாச்சும் ஊர் பிரயாணம், வெளியே பிரயாணம் போனாங்கன்னா கண்டிப்பாக துருத்தியில் அவங்க ஜீவனுக்காக தண்ணீர் எடுத்துன்னு போவாங்க. ஆபிரகாம் ஆகாரை அனுப்பிவிட்ட போது ஒரு துருத்தியில் தண்ணீரை கொடுத்து தோல் மேலே வச்சு அனுப்பிச்சிட்டாரு, இந்த உன் ஜீவனுக்காக வச்சுக்கோன்னு சொல்லி. ஆக இந்த துருத்தியை வந்து இப்போ நம்ம சொல்லப்போனால் வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு என்ன பண்ணுவோம்? நான் எங்கே போனால் ஒரு பேகை மாட்டுங்க வாட்டர் பாட்டில் பக்கத்துலேயே வச்சுருப்பேன் இல்லையா? அந்த துருத்தி என்பது தனக்கு ஜீவனை உண்டாக்கக்கூடிய ஒரு பொருள். அப்போ ஏசப்பாவுக்கு ஒரு துருத்தி இருக்குது. அந்த துருத்தியில் நம்முடைய கண்ணீரை வைக்கிறார். ஏன்னா இப்போ இவன் சிறுமைப்பட்டு போயிட்டான், அப்பா அம்மா இல்லை, யாருடைய பொறுப்புலையோ இருக்கிறான். பொறுப்பில் இருந்தால் எப்படி இருக்கும்? அங்கே ரொம்ப வெறுப்பு தான் இருக்கும் இல்லையா? ஏகப்பட்ட பிரச்சனைகள் உள்ளே வரும். ஏன்னா அந்த பந்தம் இருக்கணும் இல்லையா? 56வது சங்கீதத்தில் இந்த துருத்தி எப்படிப்பட்டது, அவர் எப்படியாய் நம்ம நேசிக்கிறார். 8ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க. அந்த கண்ணீர் இருக்குதே
ஏசப்பாவுடைய கணக்கில் இருக்குதான். சில பேர் நீங்கள் வடிச்சிருப்பீங்க கண்ணீர். எல்லோரும் ஆமென் சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. அம்மா அன்பாய் சொல்லுகிறேன், நீ உன் பிரச்சனையை நினச்சி நீ கண்ணீர் வடித்து நீ அப்படியே அழுதுட்டு வந்துடுவ. நீ கூட அந்த கண்ணீரை மறந்துடுவ. நீ எத்தனை சொட்டு கண்ணீர் வடித்த, எவ்வளவு நேரம் கண்ணீர் வடித்த, எவ்வளோ நேரம் அழுத. நான் சிறியவன் ஆண்டவரே, நான் ஏழை ஆண்டவரே, என்னை விசாரிக்கிறதுக்கு ஆள் இல்லை, என் பேரை மறந்தாச்சு, என் சிநேகிதரெல்லாம் என்னுடைய நிலைமையை பார்த்துட்டு தூரம் விலகிறாங்க, என் பேரை கேட்டவெல்லாம் கிராஸ் பண்ணி போயிடுறான், எனக்கு எதிர்பட்டவர்கள் எல்லாம் என்னை விட்டு விலகுகிறார்கள். இப்போ நான் குப்பை, என் பேரை கேட்டால நாறுது அவனுக்கு. அவன் தாழ்ந்து போயிட்டான்டா, அவன் எழுந்திருக்க மாட்டான்டா, அவன் குடும்பம் சிதைஞ்சு போச்சு, அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வேற மாதிரி போயிடுச்சு, அவன் ஊழியமே ஒன்றுமில்லாமல் போயிட்டான், எல்லாரும் விலகி போயிட்டாங்க, இருந்தவெல்லாம் போயிட்டாங்க. குப்பை, அவன் பேரை கேட்டவெல்லாம் விலகி ஓடுறான். குப்பை, அவன் பேரை குப்பையாயிருச்சு, இப்போ நாறுது. அவன் இனிமே ஆண்டவர் எடுத்து அவனை பயன்படுத்த முடியாது. அவன் யூஸ்லெஸ், அவன் ஒர்த்லெஸ், அவன் யூஸ்லெஸ். அவனை கொண்டு எதனா பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கவே முடியாது. ஒர்த்லெஸ், யோசிக்கவே முடியாது. அப்புறம் அவன் பேரை சொன்னா சீ அப்படின்னு மூக்க பூச்சின்னு போயிடுவாங்க. உள்ளமெல்லாம் உடையுது, கண்ணீர் பெருகிறது. இந்த உலகத்தில் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட்ட அத்தனை பேருடைய கண்ணீரும் துருத்தில் இருக்கிறது. ஆனால் ஒரு காரியத்தை நம்ம செய்யணும். இந்த சிறுமையும் எளிமையுமானவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவார்களே ஆனால் ஆமேன் சொல்லுவாமா? அதுவே நீதிமான்கள். ஆமேன் சொல்லுவாமா? இந்த சிறுமையும் எளிமையுமானவர்கள் என்னை படைத்தவரே, என் இயேசு கிறிஸ்துவே, உமது சாயலாகவும் உமது ரூபத்தின்படியும் என்னை சிருஷ்டித்தவரே, என்னை உயர்த்தும் ஐயான்னு சொல்லி நம்ம பூமியின் கடையாந்திரத்திலிருந்து நம்முடைய இருதயம் நம்முடைய உடைந்து போயிட்டு பூமியின் கடையாந்திரம், அந்த பூமியின் கடையாந்திரம் என்பதால் சாம்பல், நான் ஆண்டவர் மண்ணோட மண்ணாய் சாம்பலோட சாம்பலாய் மக்கி போனேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட்ட போது என் கூப்பிடுதலின் சத்தம் அவர் காதிலே போய் விழுந்தது. ஆமென் சொல்லுவோமா? யாரெல்லாம் உடைக்கப்பட்ட கண்ணீரோடு கூட அந்த கண்ணீர் வடித்தோமே, அத்தனை சொட்டு கண்ணீரும் உலகத்திலேயே இன்னைக்கு எத்தனை பேர் கண்ணீர் வடிக்கிறான்? அவன் கண்ணீரையும் கர்த்தர் பார்க்கிறார். ஆனால் அவர்கள் துருத்தியில் இல்லை. நம்முடைய கண்ணீர் துருத்தியில் எப்போது இருக்கும் என்றால் அவரை நோக்கி நீ கூப்பிட்ட போது அந்த சொட்டு, ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அவர் பதில் கொடுக்க வல்லமை உடையவர், அவர் இரக்கமுடையவர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது, ஏசாயா 41:17 வாசிங்களேன். வாசி வேகமா. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி. யாரு? எதை தேடி? தண்ணீரை தேடி. அது கிடையாது. ஆண்டவரே, எனக்கு மனதில் சமாதானம் இல்லை, வார்த்தையை தேடி, கடவுளே என்னோட பேசும். தண்ணீரை தேடி, எனக்கு ஆறுதல் இல்லை, எனக்கு இளைப்பாறுதல் இல்லை, எல்லாம் என்னை விட்டு போனது, நான் இப்போ சாம்பலா இருக்கிறேன், நான் குப்பையா இருக்கிறேன். தண்ணீரை தேடுறாங்க. எனக்கு ஆறுதல் வருமா? என் வாழ்க்கை செழிக்குமா? நான் உயர்வேனா? கடவுளை தேடு. அவர் நியாயாதிபதி, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. என்ன நீதி செய்யணும்? என்னை படைத்தவரே, அவள்தான் உன்னை சிருஷ்டிகரே, சர்வ வல்லவரே, இயேசு கிறிஸ்துவே. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். கரங்களை தட்டி உலகமே உன்னை கைவிட்டு விடும். நீ யாரை எதிர்பார்த்தையோ, நீ நம்பின மனிதர்கள், உன் சொந்த பந்தங்கள் இன்னைக்கு யாருமே இல்லை. அப்பா அம்மா கிடையாது, உன்னை ஆதரிக்கிறதுக்கு யாருமே இல்லை. நீ யாரோ ஒரு ஆதரவில் இருப்ப, பொறுப்பில் இருப்ப, உன்னை பெற்றவள் இருக்க மாட்டாங்க. ஆனால் என் தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னை சேர்த்துக்கொள்ள வல்லமை உடையவர். இந்த சம்பவம் யார் சொல்லி பாடுறது அப்படின்னா, இது நமக்கு நல்லாவே தெரியும். 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம். யார் பாடுறதுன்னா, அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. அன்னாளுடைய கணவர் எல்கானாக்கு 2 மனைவிகள். முதல் மனைவி அன்னாளாகத்தான் இருக்கணும், ஏன்னா ஃபர்ஸ்ட் அன்னாள் பேர் வருது. 2வது மனைவி பெனினாலுக்கு பிள்ளை இருந்துச்சு, குமாரரும் இருந்தாலும் குமாரத்திகளும் இருந்தார்கள். ஆனால் அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அன்னாள் போயிட்டு இப்போ ஆண்டு சமூகத்துக்கு கேட்குறாங்க, ஆண்டவரே நீ எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரே ஆனால்
அந்த பிள்ளை நான் உமக்கே கொடுத்துட்றேன், அவன் உங்கள் ஊழியத்தை செய்வான் அப்படின்னு சொல்லி அவங்க பொருத்தனை பண்ணுறாங்க. கர்த்தர் அன்னாளின் ஜெபத்தை கேட்டார். ஏற்ற காலத்தில் அன்னாள் கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெற்றெடுத்து அன்னாள் சொன்னது போலவே அந்த பிள்ளையை கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தில் விட்டுட்டு போகும்போது அவர்கள் பாடின பாடல் தான் இந்த 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் அந்த பாடல் 1லேருந்து நம்ம பார்க்குறோம். ஆமேனா? நல்லா கவனிங்க. அன்னாள் அம்மா இந்த பாடல் பாடுறதுக்கு ஒரு பயங்கரமான பின்னணி உண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக 2019 வருஷம் செப்டம்பர் மாதம் ஈரோடில் ஒரு யூதர்கள் வந்தாங்க. இப்போ டெம்பிள் இன்ஸ்டிடியூட்டில், அதாவது வந்து இப்போ தேவாலயம் கட்டுறதுக்காக அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிற அந்த டெம்பிள் இன்ஸ்டியூட் அந்த யூதர்கள் அன்னைக்கு டைரக்டராக இருந்தவர் கெய்ம் ரிச்மேனும் அவருடைய மனைவி ரீனா ரிச்மேனும் அப்போ என்ன பண்ணாங்கன்னா 2019 கொரோனா வரத்துக்கு முன்னாடி, கொரோனா கோவிட்-19 இல்லையா, செப்டம்பரில் அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், அப்போ ஈரோடுக்கு போயிருந்தேன். அப்போ ஈரோடுக்கு போயிருந்தப்போ அந்த ரீனா ரிச்மேனுடைய அந்த அவருடைய மனைவி வந்து இந்த அன்னாளை பற்றி பிரசங்கம் பண்ணாங்க. பயங்கர ஷாக், எனக்கு பயங்கரமான ரகசியத்தெல்லாம் பேசினாங்க. ஏன்னா யூதர்கள் தான், ஏன்னா வேதம் அவர்கள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா சொன்னாங்க, அன்னாளுக்கு எத்தனை வருஷம் பிள்ளை இல்லை அப்படின்னா ஏறக்குறைய 19 வருஷமாக பிள்ளை இல்லாமல் இருந்துக்கிறாங்க. 19 வருஷமாக பிள்ளை இல்லாமல் இருந்த இந்த அன்னாள் அன்னைக்கு போயிட்டு ஜெபம் பண்ணி ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்த போது அவர்களுக்கு தேவன் செவி கொடுத்தார். இதில் வேறு இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? அன்னைக்கு இருந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் என்றால், இந்த எல்கானா எப்படிப்பட்டவர் என்றால், இந்த எல்கானா யார் என்றால், இந்த எல்கானா கோராகினுடைய வம்சத்தில் வந்தவர். இந்த கோராகு யார் என்றால், வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தபோது ஆண்டவர் மோசையை கொண்டு மகிமையான காரியங்களை செய்தார். இந்த கோராகு என்பவன் தேவனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து மோசேயினுடைய தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நாங்களெல்லாம் பெரிய பரிசுத்தம் தான் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தவர்கள். தேவ கோபத்தினால இந்த கோராகின் கூட்டத்தாரும் செத்தார்கள். இந்த கோராகினுடைய இந்த வம்சத்தில் வரக்கூடிய ஒருத்தனும் லேவிய ஆசாரிய ஊழியத்தை செய்யக்கூடாது என்று சொல்லி தேவனாலே புறம்பாக்கப்பட்டவர்கள். இந்த கோராகு யார் என்றால் கோகாத்தின் வம்சத்தை சேர்ந்தவர்கள். இந்த கோகாத்தியர்கள் யார் என்றால் தேவனுடைய பரிசுத்த பணிமுட்டுகளை தோல் மேலே சுமக்கிறவர்கள். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொன்னார், உங்களுடைய வம்சத்தில் கோராகினுடைய வம்சத்தை, அதாவது கோகாத்தினுடைய வம்சத்தை அழிந்து போகாதபடிக்கு பார்த்து கொள்ளுங்கள், ஏனென்றால் அவர்கள் பரிசுத்தமானதை சுமக்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருந்தார். அந்த கோகாத்தின் வம்சத்தில் வந்த அந்த லேவி கோத்திரத்தை சார்ந்தவர் தான் அந்த கோராகு. இந்த கோராகு தேவனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தபடினாலே தேவ கோபத்தினாலே அவர்கள் அந்த வனாந்தரத்திலே செத்தார்கள். இந்த லேவியர்களுக்கு நமக்கு நல்லாவே தெரியும், லேவியர்களுக்கு இஸ்ரவேலில் சுதந்திரம் கிடையாது, இஸ்ரவேலுக்கு காணியாட்சி கிடையாது. யோசுவாவை கொண்டு இஸ்ரவேல் சுதந்திரத்தை பங்கிட்டு கொடுக்கும்போது இந்த லேவியர்களுக்கு சுதந்திரம் கிடையாது. லேவியர்களுக்கு நானே சுதந்திரம். ஆமேனா? லேவியர்களுக்கு நானே பங்கு. அவர்கள் எனக்கு கொடுக்கிற தசம பாகத்தை நான் லேவியர்களுக்கு கொடுத்து விட்டேன். லேவியர்களும் ஒரு பங்கு எடுத்து ஆசாரனுக்கு கொடுக்கணும். ஆக இந்த கோராகினுடைய இந்த கூட்டத்தார் எப்படிப்பட்டவனா, லேவி கோத்திரத்தில் வந்தவங்க. அவங்க தேவனுடைய சமூகத்தில் வர்றதுக்கு தடை செய்யப்பட்டவர்கள். ஏனென்றால் அவர்கள் கிளர்ச்சி செய்தவர்கள். ஆமேனா? இந்த சாமுவேல் யார்? இந்த எல்கானா யார்? இந்த எல்கானா யார் என்றால் இந்த கோராகினுடைய வம்சத்தில் வந்தவர். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஒரு சில வசனம் வேகமாக காட்டுறேன். 1 நாளாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்களேன். 1 நாளாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரத்தில் இந்த வம்சத்தை, கோராகின் வம்சத்தை குறித்து சொல்லப்பட்டது. 22 வாசிங்க பார்க்கலாம். கோகாத்தின் குமாரில் ஒருவன் அம்மினதாப், இவன் குமாரன் கோராகு, இவன் குமாரன் ஆசீர். அப்படியே வந்தீங்கன்னா 27 வாசிக்க நேரம் இல்ல. இவன் குமாரன் எலியாப், இவன் குமாரன் எரோகாம், இவன் குமாரன் எல்கானா. அப்புறம் சாமுவேலின் குமாரன். எல்கானாவுக்கு யார் பிறந்தது? அப்போ சாமுவேல். நல்லா கவனிங்க. இப்போ எடுத்து வாசிக்க பார்க்கலாம். இப்போ நல்லா கவனிங்க. ஆக கோராகின் வம்சம் இந்த எல்கானா. நல்லா கவனிக்கணும். இந்த எல்கானா தேவ சபைக்கு உட்பட முடியாது. அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள். அவர்கள் இஸ்ரவேலின் காணியாட்சியிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள். ஏனென்றால்
இவங்க யாராச்சும் இஸ்ரவேலில் போயிட்டு சுதந்திரம் வாங்கணும், ஏதாவது ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் தெரியுமா? நாங்கள் கோராகின் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் அல்ல என்பதை அறிக்கை செய்யணும். ஏன்னா இந்த கோராகின் கூட்டத்தார் என்ன செய்தார்கள் என்றால் தேவனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தவர்கள். அப்போ செலோப்பியாத்தின் குமாரத்திகள், மனாசையின் கோத்திரத்தில் செலோப்பியாத்தின் குமாரத்திகள் போயிட்டு எங்கள் தகப்பனுக்கு பிள்ளைகள் இல்லை, நாங்கள் குமாரத்திகள் மாத்திரம் தான் இருக்கிறோம், அதனால் நீங்கள் எனக்கு காணியாட்சியை பங்கிட்டு கொடுங்கன்னு சொல்லும்போது நாங்கள் கோராகின் கூட்டத்தார் அல்ல என்பதை அவர்கள் அறிக்கை செய்வார்கள். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். என்னாகமம் 27வது அதிகாரத்தில், என்னாகமம் 27 3ஆம் வசனம் மட்டும் வாசிங்க பார்க்கலாம். அவங்க சொல்லுவாங்க பாருங்க, எங்கள் தகப்பன் வனாந்தரத்தில் மரணமடைந்தார், அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல, தம்முடைய பாவத்தினாலே மரித்தார். அதனால கவனிங்க, எப்படி செத்த? அவருடைய பாவத்தில் அவர் செத்தாரு. அவர் கோராகின் கூட்டத்தோடு போய் சேர்ந்து கர்த்தருடைய கையில் அவர் அடிபட்டு சாகல என்பதை அறிக்கை செய்ய வேண்டுமாம். நல்லா கவனிங்க. ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய கோபத்துக்கு ஆளானவர்கள். ஆக அந்த வம்சத்தில் வந்தவர் தான் எல்கானா. ஆக இவர்களுக்கு என்று ஒரு சுதந்திரம் கிடையாது. அப்போது ஒவ்வொரு இருக்கிற 12 கோத்திரத்தில் லேவி கோத்திரத்தாருக்கு என்று இருக்கிறதுக்கு வீடும் அவருடைய ஆடு மாடுகளுக்கு காணியாட்சிகளை மாத்திரம் ஒதுக்கலாமே தவிர இவர்கள் பயிர் செய்து பிழைப்பதற்கு நல்ல காணியாட்சிலாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு வருமானமே என்னென்னா ஆசாரிய ஊழியம்தான். ஆனால் இந்த கோராகின் கூட்டத்தாருக்கு ஆசாரிய ஊழியமே கிடையாது, பிழைப்புக்கு ஒன்றுமே கிடையாது. அவர்கள் புறம்பே ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள், அவர்கள் தள்ளப்பட்டவர்கள். நல்லா கவனிக்கணும். ஆனால் இந்த எல்கானா இருந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஒரு பயங்கரமான இருண்ட காலம். ஒருத்தரும் தேவனை தேடலை, யாருக்கும் கர்த்தருடைய வசனம் கிடைக்கல. கர்த்தருடைய வசனம்னா என்னன்னே தெரியல, தேவனுடைய நியாயப்பிரமாணம்னா என்னன்னே தெரியல. ஆனால் எல்லாருமே தேவனை ஆராதிக்காமல் அவன் மனம் போன போக்கில் போய் கொண்டிருந்தான். இஸ்ரவேலில் ஒரு பயங்கரமான இருண்ட காலம். யாருமே தேவனை ஆராதிக்கல. தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் உடன்படிக்கை பற்றி சீலோவில் இருக்குது. சீலோவில் இப்போ ஆசாரனாக ஏலி இருக்கிறான். நல்லா கவனிங்க, ஏலி இப்போ ஆசாரனாக இருக்கிறார். ஜனங்க பலியிட வராங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ண, அவங்களுடைய சுய தேவைக்காக ஏதோ ஒரு காரியத்துக்காக பலியிட வராங்க. ஆனால் கர்த்தர் இட்ட கட்டளையே ஒருத்தருமே கீழ்ப்படியில. நல்லா கவனிங்க. இப்போ எடுத்து வாசிங்களேன், 1 சாமுவேலின் புத்தகத்தில் அங்கே யூதர்கள் ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. எடுத்து வாசிங்க போல 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் என்னப்பட்ட ராமதாயிம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். ஒரு மனுஷன், அது என்ன பரிசுத்த ஆவியானவர் அங்க ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு மனுஷன் என்ன சொல்றாரு? யூதர்கள் எந்த விளக்கம் கொடுக்குறாங்க? அந்த நாட்களில் ஒரே ஒரு மனுஷன் கூட கர்த்தரிட்ட கற்பனையின்படி வாழவில்லை. கர்த்தரிட்ட கற்பனை என்ன? கர்த்தரிட்ட கற்பனை என்ன? உன் ஆண் மக்கள் எல்லாரும் வருஷத்தில் 3 தரம் என்னுடைய சமூகத்துக்கு வந்து நான் உனக்கு அளித்த நன்மைகளுக்காக சந்தோஷப்பட்டு கலிகூறுவீர்களாக. நீங்கள் கலிகூறுங்கள், என் சமூகத்துக்கு நீங்கள் உற்சாகத்தோடு வாங்க. அப்பாவாகிய நான் பிள்ளைகளாகிய உங்களுக்கு எப்படிப்பட்ட செழிப்பை கொடுத்திருக்கிறேன் பார் என்று சொல்லி என் சமூகத்தில் வந்து சந்தோஷப்பட்டு நான் அளித்த நன்மைகளை எல்லாம், எல்லா வெள்ளாண்மைகளையும், எல்லா தானியங்களையும், எல்லா எண்ணெய்கள், திராட்சை, எல்லா செழிப்பையும் வைத்துக்கொண்டு என் சமூகத்தில் வந்து நல்ல மனமகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். ஆனால் அந்த நாட்களில் ஒரே ஒரு மனுஷன் கூட தேவன் இட்ட இந்த கட்டளையின்படி ஒருத்தனும் கீழ்ப்படியவே இல்லை. ஆனால் ஒதுக்கப்பட்ட கோராகின் வம்சத்தில் வந்த ஒதுக்கப்பட்ட இந்த எல்கானா மாத்திரம் வருஷம் வந்து வருஷத்தில் 3 பண்டிகை, 3 முறை. எது? புலிப்பிழ அப்ப பண்டிகை, வாரங்களின் பண்டிகை, அப்புறம் கூடர பண்டிகைக்கு தேவ சமூகத்துக்கு வந்து பங்குகளை அனுப்பி தன் பிள்ளைகளுக்கு பங்கு போட்டு கர்த்தர் நம்ம எப்படி வாழ வைத்திருப்பார் என்று சொல்லி தன் பிள்ளைகளோடு கூட வருஷம் வந்து பண்டிகை கொண்டாடினவர் அந்த நாட்களில் எல்கானா மாத்திரமே. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இந்த எல்கானா மாத்திரம் இப்படி செய்தார் தெரியுமா? அவர் ஒதுக்கப்பட்டவர். நான் சிறுமைப்பட்டவன் ஆண்டவரே, நான் இஸ்ரவேல் ஜனங்களால் மறக்கப்பட்டவன். நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களால் வெறுக்கப்பட்டவன்.
நான் ஒதுக்கப்பட்டவன், ஆனால் நான் ஒதுக்கப்பட்டவன், வெறுக்கப்பட்டவன், மறக்கப்பட்டவன் என்று சொல்லி, ஆண்டவரே நான் உயிரோடு தான் இருக்கிறேன், செத்தவனை போல இஸ்ரவேல் ஜனம் மறக்கப்பட்டிருக்கிறேன், உடைந்து போன பாத்திரத்தை போல நான் தூக்கி எறியப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்துக்கு வந்தவர் தான் இந்த எல்கானா. ஆமென். உன் நிலைமையை பார்த்து என்னால் முடியலையே சொல்லிட்டு போயிட்டு அநேக பேர் இன்னைக்கு பின்மாற்றத்துக்கு ஓடுறாங்க. தேவையில்லாமல் என்னால் முடியல, என் வாழ்க்கையை நிறைவேற்ற, என் வாழ்க்கையை என் வாழ்க்கையில் உயர்வை பெற என்னால் முடியலன்னு சொல்லிட்டு எல்லாம் ஓரம் ஒதுங்குறாங்களே தவிர, என்னை படைத்தவரே என்னை உயர்வாக என்னை உயர்த்தும் என்று சொல்லி தேவ சமூகத்துக்கு வரவில்லை. இந்த எல்கானா மாத்திரம் வருஷம் வந்து அந்த வசந்த வாசிங்க. உபாகமம் 16:15 வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் 16:15 வாசிங்க பார்க்கலாம். உனக்கு உண்டான எல்லா வரத்திலும் உன் கைகளுடைய எல்லா கிரியையிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தபடியினால் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில், நல்ல கவனி, கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் தேவனாகிய கர்த்தருக்கு 7 நாள் அளவும் பண்டிகையை ஆசரித்து சந்தோஷமாய் இருப்பாயாக. வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் உன் ஆண்மக்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவீர்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறுங்கையோடே வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்தக்கதாக அவனவன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன். எல்லாரும் சொல்லுங்க. தேவ சமூகத்துக்கு காணிக்கையை கொண்டு வந்து லேவியர்கள், பரதேசிகள், திக்கற்ற பிள்ளைகள், தாம் பிள்ளைகள் எல்லாம் வச்சு சேர்ந்து வச்சு நல்லா சந்தோஷப்படுங்கடான்னு சொல்ற. ஆனால் எல்கானா மாத்திரமே அந்த நாட்டில் ஒருவன், எல்கானா என்கின்ற ஒரு மனுஷன், இந்த ஒரு மனுஷன் மாத்திரம் தான் வருஷம். இப்ப திருப்பி பார்க்கலாம். 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 தொடர்ந்து வாசிக்கலாம் வேகமாய். எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் என்னப்பட்ட ராமதாயிம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பேர். நல்லா கவனிங்க. எங்க இருந்தாரு? சோப்பீம் அப்படின்னு என்ன தெரியுமா? கீப் வாட்ச், ஸ்பை, அல்லது ஆராய்ச்சி பண்ணு, அல்லது என்னது ஒற்றன் என்ன சொல்லுவாங்க? ஸ்பை என்னது? இந்த ஒற்றன் வேலை பார்ப்பாங்க இல்லையா? அப்படி கூர்ந்து வாட்ச் அதாவது ஜாமக்காரர்கள். அதாவது சோப்பீம் என்பது ஜாமக்காரனையும், ராமதாயிம் ராமா அப்படின்னா ஹை பிளேஸ். இது மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ராமதாயும் சோஃபீம் அப்படின்ற அந்த வேர்டு தான் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது அர்த்தம் என்னன்னாக்கா, டபுள் ஹைட் ஆஃப் த வாட்சர்ஸ். நல்லா கவனிங்க. எப்ராயிம் மலைதேசத்திலேயே டபுள் ஹைட், மிக உயர்ந்த மலையில், மலைப்பகுதியிலேயே மிக உயர்ந்த மலைப்பகுதியில் போயிட்டு இவங்க வாசம் பண்ணினுக்கிறாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்குள்ளே வர முடியாது. இவர்கள் புறம்பே தூக்கி எறியப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள். இவர்கள் சிறியவர்களும் எளிமையுமானவர்கள். ஆக இவர்கள் எங்கே இருந்தார்கள் என்றால், மலையில் டபுள், அதாவது வந்து உயர்ந்த டபுள் ரெட்டிப்பான உயர்ந்த மலையில் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு ஜாமக்காரனை போல என் தேவன் எனக்கு எப்பொழுது நன்மை செய்வார். இந்த சோஃபீம் என்று சொன்னால் ஜாமக்காரனை போல ஆராய்ந்து பார்க்கிறவன். ஒவ்வொரு காரியத்தையும் ஜாமக்கார தூரன் ஆராய்ந்து பார்ப்பான் இல்லையா? அதுபோல இந்த எல்கானா ஆராய்ந்து பார்த்தார். எல்கானா என்று சொன்னால் தேவனால் ஆட்கொண்டவர், தேவன் என்னை சிருஷ்டித்தவர் என்று அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னைக்கு தேவன் இயேசு கிறிஸ்து என் சிருஷ்டிகர் என்று சொல்லி அவரை நம்ம ஆராதிக்கிறோமோ, அன்றைக்கே தேவன் நம்மை தெரிந்தெடுத்துக் கொள்ள வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆமேனா? இப்போ இந்த எல்கானாவின் குடும்பம் தாய் தகப்பன் இல்லை, இவளை ஆதரிக்கிற இஸ்ரவேல் என்கின்ற தாய் தகப்பன் இல்லை. பொறுப்பில் யாரோ ஒருத்தர் பொறுப்பெடுத்து ஏதோ நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பேரை கேட்டாவே கோராகினுடைய வம்சம் தூரப்படான்னு துரத்தி அமைச்சிருவாங்க. ஆனால் யாரெல்லாம் என் தேவன் சர்வ வல்லவர், எல்கானா என் தேவனை சிருஷ்டித்தவர், என் தேவனை ஆட்கொண்டவர் என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கிறோமோ, அவருடைய கூக்குரலுக்கு, அவருடைய கண்ணீருக்கு அவர் பதில் கொடுக்க வல்லமை உடையவர். ஒருவேளை இவங்க வந்தாங்கன்னா யாருமே வழியில் இருக்க மாட்டாங்க, எல்லாம் ஓடி விடுவாங்க போல இருக்கு. ஆனால் அந்த எல்கானா என்ன செய்தார் பாருங்க. அவளுக்கு எல்கானா என்று பேர். அவன் எப்ராயிமன் ஆகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகூவின் மகனான எரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள்
இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் கரங்களை தட்டி மகிமை செலுத்தலாமா? தேவனிட்ட கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தேவன் மேல் அன்பு வைத்து தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நேசித்து அவர் மேல் அன்பு கூர்ந்தவனாய் வருஷா வருஷம் வந்து தேவனிட்ட கட்டளையின்படி செய்கிற ஒரே ஒரு மனுஷன் எல்கானா மாத்திரம்தான். அன்றைக்கு அப்போ ஏலி இருந்த நாட்களில் பலிலாம் கொண்டு வந்தாங்களே, அவங்க தேவைக்கு கொண்டு வந்தாங்க, கற்பனையின்படி கொண்டு வரவில்லை. தேவ சமூகத்தில் இந்த பண்டிகையில் ஆசரிக்கவில்லை. ஆனால் எல்கானா மாத்திரம் தேவனை தேடினார். சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடினார்கள். எனக்கு ஏதாகிலும் ஒரு மகிமை வராதா, என் தேவனை உயர்த்த மாட்டாரா என்று சொல்லி தேவ சமூகத்தில் அவர்கள் தேடினார்கள். அன்னாலும் பார்த்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 19 வருஷமா பிள்ளை இல்லை ஏறக்குறைய. அவருடைய சக்கலத்தி இவளுக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவரை நிந்திப்பார். ஒவ்வொரு நாளும் அந்த அன்னாலை போட்டு பயங்கரமாக நிந்திப்பாங்க. ஏன்னா இப்போ எல்கானா என்ன பண்ணுற, பங்கு போட்டு பிள்ளைங்கள்லாம் கொடுக்குறாரு. அன்னாலை நேசித்ததுனால அன்னாளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுக்குறாரு. அப்பவும் அன்னாளுக்கு மனதில் ஒரு மனமகிழ்ச்சி இல்லை, மனதுக்குள்ளே ஒரு வேதனை, ஒரு துக்கம், எனக்கு பிள்ளை இல்லையே. இப்போ அன்னாள் வந்து ஒரு பயங்கரமான ஜெபம் பண்ணுறாங்க. இவர்கள் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு தகுதியற்றவர்கள். ஆனால் எந்த ஒரு நோக்கத்தில் அன்னாள் அம்மா இப்படிப்பட்ட ஜெபம் பண்ணாங்க? தேவரீர் நீர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பீரே, ஆனால் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரே, ஆனால் அந்த பிள்ளையை இருக்கிற வரைக்கும் நசரேயனாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த நசரேயன். நசரேயன் என்றால் தேவனுடைய பரிசுத்தன். இயேசு கிறிஸ்து சேனைகளின் கர்த்தரை சிந்தனையில் வைத்துக்கொண்டு அவர் இந்த மண்ணுலகுக்கு வருவார். அவரை போலவே என் குமாரனாகிய நீர் கொடுக்கிற குமாரனை நான் உமக்கே கொடுப்பேன் என்று சொல்லி இந்த அம்மா என்ன செய்றாங்கன்னாக்கா, தேவனுக்கு என்று ஒரு பொருத்தனை செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய தேவன் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? நல்லா கவனிங்க. நியாயாதிபதிகள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற காலம் அது. இந்த சாமுவேல் எப்படிப்பட்டவராக இருந்தார் தெரியுமா? இந்த அன்னாள் ஒரு தீர்க்க தரிசனமாக தம்முடைய பிள்ளையை தேவன் எப்படியெல்லாம் நடத்த போகிறார், ராஜாக்களுக்கு முன்னதாக உட்கார வைக்க போகிறார், ராஜாக்களை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். இன்றைக்கு நாமெல்லாம் தேவனுக்கு ராஜாக்கள். ஆமேனா? அவரோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்ய போகிறோம். இந்த சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி ராஜாக்களுக்கு அபிஷேகம் பண்ண போகிறார், ராஜாக்கள் மத்தியிலே உட்கார்ந்து அவர் போஜனம் பண்ண போகிறார் என்கின்ற ரகசியத்தெல்லாம் இந்த அன்னாள் வெளிப்படுத்தி அந்த பையனை கொண்டு வந்து தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். ஆமேனா? ஆமென் சொல்லுவோமா? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நீதி உள்ள தேவன். இந்த எல்கானா தேவனே சர்வ வல்லமையுள்ள சிருஷ்டிக்கின்ற வெளிச்சம் இருந்ததுனால தான் கர்த்தர் சிறியவனாக இருந்த அவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனாக இருந்த அவனை குப்பையிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடு உட்கார செய்து இப்போ சாமுவேல் போய் உட்கார எல்கானாவினுடைய மகன் சாமுவேல் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய தீர்க்கதரிசியாக உயர்த்தினார். ஆமென் சொல்லுவோமா? இந்த அன்னாள் ஒரு பயங்கரமான தீர்க்கதரிசி. ஏனென்றால் யாரெல்லாம் புழுதியில், யாரெல்லாம் குப்பையில் தூக்கி எறியப்பட்டார்களோ அவரெல்லாம் உயர்த்துகிறவர் என்பதை அறிந்தவர்கள். அதனால் தான் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா ஒரு ரகசியத்தை சொல்கிறாங்க. தொடர்ந்து இப்போ வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 8ஆம் நேரம் இல்லை, வாசிங்களேன். அவள் புருஷனாகி எல்கானா, இல்லம்மா, 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்கர் இருளிலே மௌனமா இருப்பார்கள். பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. கர்த்தரோட வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். வானத்தில் இருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களின் நியாயம் தீர்த்து ஏற்படுத்தின ராஜாவுக்கு, நல்ல கவனிங்க, தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தால். கரங்கள் ஆமென் சொல்லுவோமா? தாம் அபிஷேகம் பண்ணினவர் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுவோமா? தாம் அபிஷேகம் பண்ண ராஜாவுக்கு ஒரு கொம்பை, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவார், அவர் மகிமையாய் என்றென்றைக்கும் ஆளுகை செய்வார் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தீர்க்க தரிசனத்தை இந்த அன்னாள் வெளிப்படுத்துகிறார்கள். ஆமென் சொல்லுவோமா? ஆக யாரெல்லாம் இந்த உலகத்தில்
அவர்கள் புழுதியாகவும் குப்பையாகவும் எண்ணப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாம் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். நம்ம தாவீதை பார்க்கிறோம். நல்லா கவனிங்க, தாவீது எப்படிப்பட்டவராக இருந்தாருன்னு சொன்னால், தாவீது தான் பாடுறாரு சங்கீதத்தில், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்று சொல்லி. உண்மையாகவே தாவீது எப்படிப்பட்டவர் என்றால், அவர் புழுதியாக, அவர் ஒரு மனுஷனாக கூட நினைக்கல. இப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன செய்கிறாருன்னா, ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணுறதுக்கு நீ பெத்லகேமுக்கு ஈசாயினுடைய வீட்டுக்கு நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது, அவருடைய ஈசாயினுடைய குமாரிலே ஒருத்தனை நான் உனக்கு காண்பிப்பேன்னு சொல்லும்போது, தாவீதை ஈசாயி சிந்தனையிலே வைக்கல. தாவீதுக்கு என்ன நடந்துச்சு, தாவீதினுடைய அந்த வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியம் நடந்துச்சுன்னு தெரியல. நான் நினைக்கிறேன் தாவீது முழுக்க யாரோ ஒருத்தருடைய பொறுப்பில் தான் வளர்ந்துருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது யுத்த காலத்தில் எல்லாரும் கோலியாத்துக்கு முன்னாடி நடுங்கி கொண்டிருந்த போது இந்த தாவீது என்ன செய்வார்னா, ஈசாய் கூட்டு அனுப்புவார், நீ போய் உங்கள் சகோதரனையும் பார்த்துட்டு யுத்தம் எப்படி இருந்து பார்த்து விசாரிச்சுட்டு வான்னு சொல்லி வரும்போது, தாவீதை பார்த்து தாவீதுடைய மூத்த சகோதரன் ஒரு கேள்வி ஒன்று கேட்பார். டே, உன்னை யாரா இங்கே வர சொன்னது? அந்த கொஞ்சம் ஆட்டை நீ யார் வசத்தில் விட்டு வந்தாய்? அந்த வார்த்தை பயங்கரமாக இருக்கும். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேலின் புத்தகம் 17வது அதிகாரம் 28வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். தாவீதை பார்த்து எலியாபு கேட்பார், வாசிக்க பார்க்கலாம். அந்த மனுஷரோடு அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாக எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு நீங்க வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்சம் ஆடுகளை நீர் யார் வசத்தில் விட்டாய்? நல்ல கவனி. தாவீதே, நீ ஆடு மேய்க்கிறவன். இப்போ சாமுவேல் கிட்ட ஆண்டவர் பேசுறாரு, நீ போயிட்டு ஈசாயின் குமாரில் ஒருத்தர் அபிஷேகம் பண்ணணும். கர்த்தர் யாரை தெரிந்து கொள்கிறவர்? சிறியவனையும் எளியவனையும். ஆமென் சொல்லுவோமா? இந்த உலகத்தால் தூக்கி எறியப்பட்டவர்களை இப்போ சொல்றார். இப்போ நான் நினைக்கிறேன் தாவீது யாருடைய பொறுப்புலையோ இருந்திருக்கிறார். அவருக்கு தாய் தகப்பனுடைய அந்த சிந்தை இல்லை. இப்போ மேய்ப்பர்கள் என்றால் பெரிய ஓனருங்க, ஆனால் குறிப்பாக அடிமைகள் தான் ஆடு மேய்ப்பாங்க. ஆடு மேய்க்கிறாங்களா அவங்கள அடிமைகள் தான் மேய்ப்பாங்க. மேய்ப்பர்கள் அப்படின்னு சொன்னால் வேதத்தில் என்னமோ ஆடு மேய்க்கிறவங்கள அவங்கள ஆட்டு மந்தைக்கு ஓனருக்கு தான் மேய்ப்பர்கள். ஆனால் ஆடை மேய்க்கிறவங்க யாருன்னா அடிமைகள். நான் நினைக்கிறேன் தாவீது தன் சொந்த குடும்பத்திலேயே மறக்கப்பட்டிருக்கிறார், மறுக்கப்பட்டிருக்கிறார், தள்ளப்பட்டிருக்கிறார். யார்கிட்ட விட்டு வந்த ஆட்டை நீ? அப்போ என்ன அர்த்தம்? தாவீதை பார்த்தா இவங்களுடைய ஆதாயத்துக்காக மட்டுமே பார்க்குற பார்வை அன்னைக்கு இருந்திருக்கு. தன் தகப்பனாலும் தாயாலும் சகோதரர்கள், என்னுடைய சகோதரருக்கு நான் அந்நியன் ஆனேன். அப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், தாவீது ஒரு சிறியவனாக, ஒரு புழுதியாக, எல்லாராலும் மறக்கப்பட்டவனாக. ஒருவேளை தாவீது தான் இந்த பாடெல்லாம் பாடுறாரு. ஆண்டவரே, கண்ணீரே எனக்கு உணவாக இருக்குது ஆண்டவரே, நான் வடித்த கண்ணீருக்கு அளவில்லை ஆண்டவரே, நான் எல்லாராலும் மறக்கப்பட்டிருக்கிறேன். அடுத்த வேளை சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஒருவேளை நல்லா கவனிங்க, நீ உனக்கு உடம்பு எப்படி இருக்குது? ஒருவேளை அவருக்கு உடம்பு சரியில்லை ஆயிடுச்சுனாக்கா என்ன நடந்திருக்கும்? அவர் மந்திலே இருக்கணும். ஒருவேளை நைட்டில் துஷ்ட மிருகங்கள் அந்த மந்தையெல்லாம் பறிச்சுன்னு போயிடுச்சு, அந்த பிடிச்சின்னு போயிடுச்சுன்னா அதுக்கு கணக்கு கொடுக்கணும். யாக்கோபு சொல்லுவார், மந்தையில் காணாமல் போனதுக்கெல்லாம் நான் பதில் கொடுக்க வேண்டி இருந்துச்சுன்னு சொல்லி. அப்போது இங்கே அவருடைய அண்ணன் கேட்குறாரு, என்னடா பண்ண நீ சொல்லி. அப்போ தாவீதுடைய வாழ்க்கையில் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரே போராட்டம், பிரச்சனை, கண்ணீர், கவலை, ஒதுக்கப்பட்டவன். என்ன சுச்சுவேஷன் தெரியல. ஆனால் தேவனாகிய கர்த்தர் இந்த தாவீதை உயர்த்தினார். ஆமென் சொல்லுவோமா? நல்லா கவனிங்க, தாவீதே இந்த வார்த்தையை சொல்லுவார். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த தாவீதை நான் அபிஷேகம் பண்ணுறேன். நீ உனக்கு ஒரு பிள்ளை இருக்கிறானா அப்படி கேட்கும்போது, ஆமாம் ஒரு பிள்ளை ஒருத்தருக்கிறான், அவன் மந்தம் வச்சுருக்கிறான், போய் அவனை கூட்டணும். அப்போ தான் ஞாபகத்துக்கே வருது. அப்போ தாவீது ஓடி வருகிறார். தாவீதை கூட்டிட்டு அங்கே எல்லாருக்கும் மத்தியில், எல்லா சகோதரர்களுக்கும் மத்தியில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஏனென்றால் தாவீது எல்லா நேரத்திலும் கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதிகள் எப்போதும் என் வாயில் இருக்கும். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, என் ஆண்டவராகிய தேவனாலே, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே என் கொம்பு உயரும் என்கின்ற ஒரே ஒரு நம்பிக்கை மாத்திரம்தான் இந்த தாவீதுக்கு இருந்துச்சு. நல்லா கவனிங்க, தாவீதை கொண்டு வர சொல்லும் போது எடுத்து வாசிங்க 16ஆம் அதிகாரத்தில் 11 வாசிக்கலாம். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அப்பா கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? ஈசாய், உன் பிள்ளைங்க இவ்வளவுதானா? தாய் தகப்பனால் மறக்கப்பட்டவர் தான் இந்த தாவீது. என்னடா இது, ஒவ்வொரு பிள்ளையா நிறுத்துறோம், ஆண்டவர் இல்லை இவையில்லை சொல்றாரு. அப்பயாவது ஈசாய்க்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கணும்.
இப்போ சாமுவேல் வந்து சொல்கிறாரு, உன் பிள்ளை இவ்வளோதானா? இல்லை இல்லை, இன்னொருத்தன் இருக்கிறான், அங்கே பேரே வரல. தவிர வாசிக்க தொடர்ந்து. அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்திருக்க மாட்டேன் என்றான். அப்புறம் ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். அப்புறம் அழகிய கண்களும், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்குகிற புறாவின் கண்களும், பாலில் கழுவப்பட்டு நேர்த்தியாய் பதிக்கப்பட்ட கண்களும் உடையவர். அப்புறம் அவர் நல்ல ரூபம், நேசர் வெண்மையும் சிவப்பானவர் ரூபம் உடையவர். அவர் லீபனோனை போலவும் கேதுருக்களை போலவும் ரூபம் உடையவர். அப்புறம் அப்பொழுது கர்த்தர், இவன் தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்ற ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். தகப்பனால் மறக்கப்பட்டவன், தன் சொந்த பந்தம் மறக்கப்பட்டவன், அவன் நினைப்பதற்கு யாருமே இல்லை. இந்த தாவீதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆனால் தாவீதுடைய இருதயத்துக்குள்ள என்ன தெரியுமா இருந்துச்சு? நான் சிறுமையும் எளிமையுமானவன், எனக்கென்று யாரும் இல்லை, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவரே என் ஜீவன் என்று சொல்லி தன்னை சிருஷ்டித்தவரை நோக்கி, தன்னை படைத்தவரை நோக்கி, அண்ட சராசரியும் ஆளுகை செய்கிற இயேசு ராஜாவை நோக்கி எப்போதும் அவர் கண்கள் பார்த்து கொண்டே இருந்தபடினாலே கர்த்தர் ஏற்ற வேளையிலே ராஜாவாக அவர் உயர்த்தினார். ஆமென் சொல்லுவோமா? ஆனால் தாவீதுக்கு இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படும் போது ஏறக்குறைய 17-18 வயசுன்னு வச்சுங்களேன். ஆனால் அது வரைக்கும், நினைவைத்திருந்த நாள் வரைக்கும் இந்த தாவீது ராஜா வாழ்ந்தால் எங்கே தெரியுமா வாழ்ந்திருக்கணும்? மந்தையே கதியாக இருந்திருக்கணும். அவங்க கேட்ட அந்த கேள்வி பயங்கரமானது. அந்த கொஞ்சம் ஆட்டை யாருக்கு வசன விட்டு வந்த, யார்கிட்ட ஒப்பு கொடுத்த? ஏனென்றால் தாவீது யாருடைய பொறுப்புல இருந்திருக்கிறவர். ஆமென். கண்ணீரும் வேதனையும் கவலைகள் தான் அவருடைய வாழ்க்கையில். இயேசுராஜ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் என்னை குறித்து நான் சொல்லுவேன், நானும் ஒருத்தர் பொறுப்பில் வாழ்ந்தவன். எனக்கு தாய் தகப்பன் கிடையாது. ஆமேனா? என் கர்த்தர் நல்லவர். நான் உண்மையாக சொல்கிறேன். யாரெல்லாம் அப்படி 9வது படிக்கும் போது என் தாயை நான் இழந்தேன், என் தகப்படைய ஆதரவு எனக்கு இல்லை. 10வது படிக்கும் போது எனக்கு அப்பண்டிக்ஸ் ஆப்ரேஷன். நிச்சயமாக மரித்தவனை போல மரணம் என்னை கவ்வி கொண்டது. கண்டிப்பாக இந்த மரணம் நம்மை சந்திக்கும், தூக்கி போட்டுரும். உலகம் நம்மளை தூக்கி போட்டுரும், மரணம் நம்மளை மீட் பண்ண வரும். மரித்தவனை போல எல்லாரும் மறக்கப்பட்டேன். ஒரே ஒரு நைட்டு மாத்திரம் டிலே பண்ணி தானே இந்த அப்பண்டிக்ஸ் எனக்கு வெடிச்சிருக்கும். என்னை ட்ரீட்மெண்ட் பார்த்த அந்த டாக்டர் 1998 அந்த வருஷத்தில் பிப்ரவரி மாதத்தில் எனக்கு அப்பண்டிக்ஸ் ஆப்ரேஷன். டாக்டருங்க பார்த்துட்டு சரி காலைக்கு பார்த்துலாம் போன்னு சொல்லி விட்டாங்க. திடீர்னு ஒருத்தருக்கு கால் லாரியில் ஆக்சிடென்ட் ஆகிட்டு கால் பறி போயிடுச்சு. அவருக்கு எனக்கு முன்னாடி பெட்டில் போடுறாங்க. அப்புறம் சீஃப் டாக்டர் பார்க்க வராரு. பார்த்துட்டு இந்த பையன் யார் புதுசாக அட்மிட் பண்ணிக்கிறீங்கன்னு சொன்னது அப்பண்டிக்ஸ் சொல்லிட்டு என்ன ரிப்போர்ட்டை பார்த்துட்டு, அடா பாவி, ஒரு நைட்டு விட்டோம்னாலும் இது வெடிஞ்சு போயிடுமே, இப்போயே ஆப்ரேஷன் பண்ணுறான்னு சொல்லிட்டு நைட்டு 11 மணிக்கு ஆப்ரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணி என்னை ஆப்ரேஷன் பண்ணி என்னை உயிரோடு கூப்பிட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லாமா? நான் உண்மையாக சொல்லுகிறேன், மரித்தவனை போல மரணம் நம்மை சந்திக்கும். அந்த நாளில் அப்போது 96 எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்க. 98 எனக்கு ஆப்ரேஷன். எங்கள் அண்ணனுடைய பொறுப்பில் வந்தவன் நான். எங்கள் அண்ணன் என்ன தெரியும் பண்ணுவார்? பயங்கரமாக திட்டுவார். ஏன்னா எந்த ஒரு வேலை என்னால் உருப்படியாக செய்ய முடியாது. தெளிவு தெளிவு தெளிவு. நீலாம் பிழைக்கவே மாட்டேறா, உனக்கு பிழைக்கவே தெரியாதுடா. மம்டி அப்போ நைட்டில் மண்ணோட கூடும் போவாங்க, மம்டி போட சொல்லுவாங்க. அப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணி உள்ள ரணம் கூட ஆயிருக்காது, வலிக்கும் பாருங்க வலி. பயங்கரமாக திட்டுவேன். அதுவும் மம்டி போடுறது எனக்கு வந்து கொஞ்சம் இடது கை பழக்கம். நான் என்ன பண்ணுவேன், மம்டி எல்லாரும் பிடிக்கிற மாதிரி பிடிக்க மாட்டேன், வேறு மாதிரி பிடிச்சி போடுவேன். நைட்டில் அந்த ஆற்று மலை போட்டு செம்மையாக திட்டுவார். சின்ன சின்ன விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயம். எங்கள் அண்ணன் வீட்டில் இருந்தாருன்னா பசிச்சதுன்னா சாப்பிட்றதுக்கே போக மாட்டேன், பயமாக இருக்கும். எங்கள் அண்ணன் வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு போயிட்ட பிற்பாடு அதுக்கப்புறமா போய் தான் சாப்பிடுவேன். பசியில் சுற்றிங்க அந்தவன் பல நாள். நான் உண்மை சொல்கிறேன், எத்தனை நாள் கண்ணீர்கள் வேதனைகள். தேவன் யாரை நேசிக்கிறார்? அவர் புழுதில். நேற்றெல்லாம் என் கண்ணில் இந்த வசனத்தை தியானிக்கும் போது என் கண்ணில் கண்ணீர் நிற்கவே இல்லை. நான் அழுறதுக்கு எனக்கு வேறு இடம் இல்லை. செவுத்து பக்கமாக திரும்பி நான் குலுங்கி அழுதேன். ஏதோ ஒரு பொறுப்பில் நான் இருந்தேன். கர்த்தராகிய இயேசு பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எப்படியோ படித்தேன். +2 படிக்கும்போது எக்ஸாம் எழுதும்போது அம்மா வந்துருச்சு. எக்ஸாம் போயிட்டு வரேன், அம்மா பயங்கர பிரச்சனை. கரெக்டாக எக்ஸாம் 10th எக்ஸாம் எழுதும் அப்பண்டிக்ஸு. +2 எக்ஸாம் எழுதும் போது அம்மை வியாதி. அதுக்கப்புறமா எப்படியோ பாஸ் பண்ணி என்ன பண்ணிட்டேன், காலேஜில் போய் சேர்ந்தேன். காலேஜ் ஃபஸ்ட் இயர் போயிட்டு எக்ஸாமுக்கு டைம் டேபிள் வாங்கிக்கணும் வரேன். எங்கள் அண்ணனும் ஆக்சிடென்ட்டில் காலி. உண்மையாக சொல்லுகிறேன்,
என்ன நடக்கும் தெரியுமா? ஆனால் எனக்குள்ள ஒரு பயங்கர வைராக்கியம், எப்படியாக நான் உயர்ந்துடணும் அப்படி சொல்லிட்டு ஒரு காலேஜ் ஒரு டிகிரி முடிச்சுன்னு சொல்லிட்டு போவேன். புக்ஸ் வாங்குறதுக்கு பணம் கிடையாது. அண்டை போவேன். அண்டை போயிட்டு வலிகள் பயங்கரமாக இருக்கும். காலையில் சாப்பாடு இருக்காது. அப்படியே கொஞ்சம் இருக்கிற கஞ்சி தண்ணி குடிச்சிட்டு என்ன பண்ணுவேன், காலைல 7:05 அந்த ஃபாஸ்ட்டு வரும். அந்த ஃபாஸ்ட்டில் போவேன். போயிட்டு பசியோடு போயிட்டு சென்ட்ரல்லேருந்து 2.25 ரூபா இப்போ நந்தனத்துக்கு டிக்கெட்டு, 2.25 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப அங்கே 1 மணிக்கு காலேஜ் முடியும். பசியோடு வந்துட்டு சென்ட்ரலில் கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு பசி மயக்கத்தில் தூக்கத்தில் திருவள்ளூர் ஒரு சைடிங் ஒன்று வரும். அங்கே மேலே லக்கேஜில் ஏறி மேலே 10 ரூபா. டிக்கெட்டே எடுக்க மாட்டேன். டிக்கெட் எடுத்து காசு கிடையாது. பஸ்ஸுக்கும் காசு இருக்காது. அப்படி என்ன பண்ணுவோம்னாக்கா நந்தலேருந்து சைதாப்பேட்டை நந்தே போயிட்டு அங்கேருந்து ஒரு அப்போல்லாம் நேரோ கேஜ் ட்ரெயின், அப்போல்லாம் அந்த நேரோ கேஜில் வந்துட்டு பார்க்லேருந்து இறங்கிட்டு அங்கேருந்து திரும்ப ட்ரெயினை போச்சு கடம்பத்தூர் வந்துட்டு இறங்கிட்டு எப்படி 2.25 ரூபா வச்சுக்கின்னு எப்படியே வந்து சேர்ந்துருவேன். வந்து வீட்டில் பார்த்தா அங்கேயே சாப்பாடு இருக்காது. பல நாட்கள் கண்ணீர் வேதனை. அப்படியே நைட்டில் வர பயமாக இருக்கும். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. நைட்டில் தனியாக ஒண்டியே பத்துங்க கிடப்பேன். பயமாக இருக்கும், திகிலாக இருக்கும். எல்லாம் தனிமையின் சூழல். நான் உண்மையை சொல்கிறேன், என்னுடைய கண்ணீர் என் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற அவருடைய துருத்தியில் வைத்திரு என்பதை மாத்திரம் நான் உண்மையை சொல்ல முடியும். எல்லா சூழ்நிலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்தார். நான் உண்மையாக சொல்லுவேன், அந்த மரித்தவனைப் போல மறக்கப்பட்ட அனுபவம் என்னன்னு எனக்கு தெரியும். அந்த வழிகள் என்னவென்று எனக்கு தெரியும். தூக்கி எறியப்பட்டவர்களை கர்த்தர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ராஜாக்களாக அபிஷேகம் பண்ணுகிறார். இப்போ நான் சொல்கிறேன், எல்லாரும் என்ன மறந்துட்டாங்களே, எல்லாரும் என்ன கைவிட்டாங்களே, எல்லாரும் என்னை வந்து ஒரு மாதிரி பேசுகிறாங்களே. நான் கல்லூரி படிக்கும் போது எல்லாரும் பார்த்தாங்க, இவன் நிறைய நல்லா படித்து நல்லா டெவலப் ஆகி வந்துடுவான்னு சொல்லிட்டு. என்னால் படிக்க முடியல. நான் முடிச்சுட்டு வரும்போது கல்லூரியில் 11 அரியர். அதுக்கப்புறமா தான் வந்து புக்ஸை வாங்கி படித்து கொஞ்சம் பாஸ் பண்ணி எப்படியோ ஒரு டிகிரியாவது கையில் இருக்கணும்னு வாங்கி வச்சுக்கினேன். ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், ஒரு வேலையை உருப்படியாக செய்ய தெரியாது. ஹெல்ப்பர் வேலைக்கு போனால் திட்டு வாங்குவோம் பாருங்க, அப்படி வாங்குவேன். இதை சொன்னால் அதை செய்வேன், மாற்றி அந்த புத்தியும் எனக்கு கிடையாது. ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனை தேடி வந்தார். தாவீதை உயர்த்தின அதே தேவன். தாவீது சொல்லுவார், ராஜா வந்து உன்னை மருமகன் ஆக்கி கொண்டு வந்திருக்கு ராஜா பிளான் போடுறாரு, ராஜாவுடைய மகளை உனக்கு கொடுக்க திட்டம் போடுறாருன்னு அவங்க தாவீது கிட்ட சொல்லும்போது தாவீது ஒரு வார்த்தையை சொல்லுவார். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேலின் புத்தகத்தில் அதில் 18வது அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 23. சவுலின் ஊழியக்காரர் இந்த வார்த்தைகளை தாவீதின் செவிகள் கேட்க பேசினார்கள். அப்பொழுது தாவீது, நான் ராஜாவுக்கு மருமகன் ஆகிறதற்கு லேசான காரியமா, நான் எளியவனும் அற்பமா எண்ணப்பட்டவனுமா இருக்கிறேன். ஐயோ, நான் ஒரு எளியவன், நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், எனக்கென்று எதுவும் இல்லை, நான் எல்லாராலும் மறக்கப்பட்டவன். சவுலுக்கு தாவீதின் பேரை கேட்டாலே அவனை கொன்று போடு, ஈசாயின் மகனை எங்க பார்க்கல அங்க குத்தி போடு, அவன் எளிமையானவன், குப்பை. சவுலுடைய பார்வைக்கு அவன் குப்பையாக எண்ணப்பட்டார் தாவீது. எங்க தாவீதை பார்க்குறீங்களோ அங்கே குத்தி போடுங்க. இந்த தாவீது உயிரோடு இருக்கிறவருக்கு என் ராஜ்யம் நிலைக்காது என்று சொல்லி தாவீதின் மேலே தாவீதின் உயிரை எடுப்பதற்கு கங்கணம் கட்டி கொண்டு திரிந்தவன் தான் இந்த சவுல். ஆனால் கர்த்தரோ தாவீதோட கூட இருந்து தாவீதை அபிஷேகம் பண்ணி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கே ஒரு ஆசீர்வாதமாக மாற்றினார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இந்த தாவீதை தான் அவர் தேவனாகிய கர்த்தர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். தாம் அபிஷேகம் பண்ணின ராஜாவுக்கு அவர் ஒரு கொம்பை முளைக்கச் செய்கிறார். ஆமென் சொல்லுவோமா? இந்த தாவீதை தான் கர்த்தர் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாக இஸ்ரவேலுக்கு எல்லா ராஜாவாக உயர்த்தி வைத்தார். எடுத்து வாசிங்க 1 நாளாகமத்தின் புத்தகம் 18-14 வாசிங்க பார்க்கலாம். 18-14. தாவீது இஸ்ரவேலை எல்லாம் ஆண்டு தன்னுடைய ஜனத்துக்கெல்லாம் நியாயமும் நீதியும் செய்தான். கரங்களை ஊற்றி ஆமென் சொல்லுவோமா? சிறுமையும் எளிமையும் ஆனவா இந்த தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது அந்த எந்த ஜனங்கள் தாவீதுக்கு விரோதமாக தாவீதினுடைய உயிரை எடுப்பதற்கு திட்டம் தீட்டினார்களோ அதே ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். ஆமென் சொல்லுவோமா? எந்த ஜனங்கள் இந்த எல்கானாவின் குடும்பத்தை அவர்கள் தீண்ட தகாதவர்கள் ஒதுக்கப்பட்டு ஒதுக்கி வைத்தார்களோ அந்த எல்கானாவின் குடும்பம் கர்த்தரை நோக்கி பார்த்ததினாலே சாமுவேலை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்தார். ஆமென் சொல்லுவோமா? ஏனென்றால் அந்த நாட்களிலே கர்த்தருடைய வசனம் மிகவும் அபூர்வமாக இருந்தது. சாமுவேலின் நாட்களிலே கர்த்தருடைய வசனம் ஜனங்களுக்கு போய் சேரவில்லை. அது கர்த்தருடைய வார்த்தையை வந்து காய் மகாரமாய், அதாவது காய் விகாரமாய் அங்கே பயங்கரமாக இருந்துச்சு. யாருக்கும் வசனம் தெரியல. அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 1 சாமுவேலின் புத்தகத்தில்
1 சாமுவேல் புத்தகம் 3வது அதிகாரம் 1ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல். பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. நல்லா கவனிக்க போற. எப்படி இருந்துச்சு? அபூர்வமாக இருந்துச்சு. அன்னைக்கு இருந்த அந்த நாட்களில் சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு தான் முதல் பெயர்சபா வரைக்கும் ஒரு ராஜாவாக நியாயாதிபதியாக நியாயம் விசாரிக்கிற ராஜாதி ராஜா நியாயாதிபதி என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நீதி. அது மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஒரு மகிமை அதுக்குள்ளே மறைந்திருக்கிறது. அப்படிப்பட்டதன் ஒரு மகிமைக்குள்ளாக சாமுவேலை தேவன் உயர்த்தினார். இங்கே எல்லாராலும் மறக்கப்பட்டு தன் குடும்பத்தால் வெறுக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்டு தாவீதுடைய பேரை கேட்டாலே அசிங்கமாக குப்பையாக பார்த்த தன் சகோதரர்களுக்கு மத்தியில் ராஜாக்களுக்கு மத்தியில் எல்லா ஜனங்களுக்கும் ஒரு பெரிய ராஜாவாக உயர்த்தி வைத்து நீதி நியாயமும் செய்யும்படியாய் எந்த ஜனங்கள் வெறுத்தார்களோ அதே ஜனங்களுக்கு இவர் நீதியும் நியாயமும் செய்யும்படியாய் ஆசீர்வாதமாக மாற்றினார். கரங்களை ஊற்றி ஆமென் சொல்லுவோமா? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில சிறுமையும் எளிமையுமானவராக இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு தம்முடைய அப்பாவை பரலோக ராஜ்யத்தில் விட்டுவிட்டு சிறுமைப்பட்டவராக எல்லாராலும் மறக்கப்பட்டவராக ஒரு புழுதியாக அவர் இந்த பூமிக்கு வந்தார். அவர் பிறந்த போது ஏரோது ராஜா கேள்விப்பட்டு இந்த மாதிரி யூதருக்கு ஒரு ராஜா பிறந்திருக்கிறாரமே, சாகடி, எல்லாரும் மறக்கப்பட்டவர் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமேனா? 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா பிள்ளைகளையும் சாகடி என்று சொன்னதும் இந்த மகனை தூக்கி கொண்டு யோசேப்பு ஓடுகிறார் எகிப்துக்கு. ஆமேன் சொல்லுவோமா? இவருக்கு தகப்பன் பரலோகத்தில் இருக்கிறார். இந்த பூமியில யோசேப்பின் குமாரன் எண்ணப்பட்டாரே தவிர அவர் ஒரு அனாதை. ஆமெனா? தேவன் ஆவியா இருக்கிறார். தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்திருக்கிறார். இந்த பூமியில் ஆவியின்படி தேவன் இங்கே வர முடியாது. ஏனென்றால் ஒரு மகிமை நிறைந்தவர். அவருக்கு இந்த பூமியில் யாருமே இல்லை. அவர் எல்லாராலும் மறக்கப்பட்டார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தார் என்று சொன்னால் அவர் எல்லாராலும் மறக்கப்பட்டார். செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டார். இந்த இயேசு கிறிஸ்துவை, இந்த குழந்தை இயேசுவை சாகடிக்க வேண்டும் என்று சொல்லி ஏரோதினால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆமெனா? ஏன்பா இந்த குழந்தைய சாகடிக்க சொல்ற அப்படின்னு சொல்லி ஏரோது கிட்ட போய் பேசுறதுக்கு அங்கே ஆள் இல்லை. ஆக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிறுமையானவர். அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாகி இந்த பூமிக்கு வந்தார். அவர் இந்த புழுதியாக இந்த மண்ணின் சாயல் எடுத்து கொண்டு வந்தார். அவர் ஒரு புழுதி. தேவனையே தம்முடைய மகிமையாக தம்முடைய மகிழ்ச்சியாக கொண்டவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துடைய பேரை கேட்டாவே கசப்பு, குப்பைய போல. இந்த இயேசு பைத்தியக்காரன், இந்த இயேசு கிறிஸ்து பிசாசு பிடித்தவன் என்று சொல்லி அவருடைய பேரை குப்பையாக நாற்றம் பிடிச்சதை போல இந்த உலகம் பார்த்தது. ஆமேனா? நான் சொல்றதெல்லாம் மகிமையான சத்தியங்கள். கடகன்னு ஒரு சில வசனங்கள் காட்டுறப்ப தான் உங்களுக்கு புரியும். திருப்பிக் கொள்ளுங்க மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில், மத்தேயு சுவிசேஷ புத்தகம் அங்கே 2ஆம் அதிகாரத்தில் ஏரோது சொல்லுகிற ஒரு கட்டளையை பாருங்க, பார்க்கலாம். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 16ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். ஆக இயேசு கிறிஸ்து மரித்தவர் போல எல்லாராலும் இந்த குழந்தை சாக வேண்டும் என்று சொல்லி மரித்தவனை போல எல்லாரும் மறக்கப்பட்டார். உடைந்து போன பாத்திரத்தை போல தூக்கி எறியப்பட்டார். அவருக்கு ஒரு பொறுப்பு இருந்துச்சு. சாமுவேலுக்கு பொறுப்பு ஏலி. ஆமேனா? தாவீதுக்கு பொறுப்பு மேய்ப்பர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பொறுப்பு யாரு? யோசேப்பு. லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் திருப்பிக் கொள்ளுங்க. அவர் யோசேப்பின் குமாரன் எண்ணப்பட்டார். ஏனென்றால் அவர் தேவாதி தேவனுடைய குமாரன். ஆமென் சொல்லுவோமா? 3வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். ஒரு பொறுப்பு. யோசேப்பு இந்த குழந்தைக்கு, இந்த மகனுக்கு ஒரு பொறுப்பு. ஏனென்றால் அவருடைய தகப்பன் அவர் மகிமையின் தேவன், அவர் சிங்காசனத்தில் விட்டிருக்கிற மகிமையின் கர்த்தர். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ சிறுமையும் எளிமையுமானவராய். இதை தான் அன்னாள் பாடினாங்க. தாம் அபிஷேகம் பண்ணின ராஜாவை, ராஜாவுக்கு ஒரு கொம்பை முளைக்க செய்கிற தேவன். ஆமேனா? இந்த ராஜாவை ஒரு குப்பையாக எண்ணினார்கள். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம் 10வது அதிகாரத்தில் அவர் எப்படி பார்த்தாங்க பாருங்களேன், என்ன சொல்றாங்க பாருங்களேன். வாசிங்க பல 20 வசனம்.
அவர்களில் அநேகர் இவன் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன், ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்றால் குப்பையை போல எண்ணப்பட்டார். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில குப்பையை போல எண்ணப்பட்டார். ஏனென்றால் மகிமை எல்லாம் தேவாதி தேவனுக்கே. ஆமேனா, சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கே மகிமை. அதனால இந்த பூமியில இவர்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய பேரை சொன்னாலே சிலுவையில் அறையும். பிலாத்து பரபாசையும் நிற்க வைத்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நிற்க வைத்து, இந்த 2 பேர்ல யாரை விடுதலையாக்க வேண்டும், பரபாசையா அல்லது இயேசுவையா? அப்போ சொல்லும்போது இந்த ஜனங்கள் எல்லாம் இந்த இயேசு குப்பை, இந்த இயேசு குப்பை, சிலுவையில் அறையும் இந்த இயேசுவை சிலுவையில், ஏனென்றால் அவர் என்றென்றைக்கும் மகிமை என் தேவனுக்கே உரியது என்று தேவனுக்கு மகிமை செலுத்தினவர். கரங்கள் மகிமை செலுத்துவோமா? அவருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. இந்த இயேசுவை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். ஆமென். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் எடுத்து வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 26வது அதிகாரத்தில் அங்கே விசாரணை நடக்க அந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 27ஆம் அதிகாரம் அதில் 21 வாசிக்க பார்க்கலாம். தேசாதிபதி ஜனங்களை நோக்கி இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள். இந்த பரபாஸ் கொலைபாதகத்தின் நிமித்தமாய் கைது பண்ணப்பட்டிருந்தான். ஆனால் பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து எண்ணப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமெனா. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இந்த என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிறியவராக இந்த ஏரோதினால் கொலை செய்யப்பட வேண்டும் என்கின்ற பார்வையிலும் இந்த யூத ஜனங்களினாலே குப்பையாக எண்ணப்பட்டவர் தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் நான் எப்போது என் பிதாவுக்கு பிரியமானவளை செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. ஆமெனா. நான் எப்போதும் என் பிதாவுக்கு மகிமை தேடுகிறபடினாலே அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. என் ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதி என் பிதா. இப்போது ஜனங்க சொல்றாங்க, இந்த இயேசுவின் நாமம் குப்பை, அவரை சிலுவையில் அறையும் என்று சொல்லி அவங்க எல்லாம் கத்துறாங்க. பார்க்கல, வாசிங்க தொடர்ந்து. இந்த இயேசுவை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது வாசி, அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள். தேசாதிபதியோ ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அதற்கு அவர் அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குரட்டார்கள். சிலுவை மரணம் என்பது அவமான மரணம். அது ஒரு அவமானமான மரணம், அவமானமான தண்டனை. குப்பை, கொடூரமான பாவிகள் அவர்கள் தான் சிலுவையில் போடுவார்கள். ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையோ அவர்கள் குப்பையாக இந்த உலகம் எண்ணினது. ஆனால் நீதி உள்ள நியாயாதிபதி, தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி உன்னை உயர்த்துகிறவர். யாரெல்லாம் சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி பார்த்து என் தேவனே என் மேலே இரக்கமாயிரும் என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ அவர்கள் எல்லாம் உயர்த்துகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே கண்ணீர், அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தின் ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்து விண்ணப்பம் பண்ணி தமக்கு உண்டான பயபக்திகளை கேட்கப்பட்டு, ஆமென் சொல்லுவோமா? அவருடைய கண்ணீர் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். ஆனால் ஆண்டவராகிய தேவன், நம்முடைய பிதாவாகிய தேவன், இந்த சிறுமையும் எளிமையுமான தாம் அபிஷேகம் பண்ணின நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் ராஜாதி ராஜாவாக, கரங்களை தட்டி ராஜாதி ராஜாவாக, இதோ வானத்தில் இருக்கிற வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் நாவுகள் யாவும் அவரை அறிக்கை செய்யும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்து ராஜாதி ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆமெனா. அந்த வசனங்களை வாசித்து முடிக்க போகிறோம். பிலிப்பியர் நிருபம் 2வது அதிகாரம் கர்த்தராகிய தேவன் அவர் எப்படி உயர்த்தினார் என்பதை நாம் வாசிக்கும் போது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்க பார்க்கணும், நேரம் இல்லை. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆதலால் தேவன்
எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழுடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்துள்ளார். கரங்களை தட்டி எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசுவின் நாமத்தை பிதாவாகிய தேவன் தமது வலது பார்சத்தில் உட்காரும்படிக்கு அவருக்கு அருள் செய்திருக்கிறார். ஆமெனா. அவரை சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். யாரெல்லாம் கண்ணீரோட வேதனையோட தேவனை நீங்க நோக்கி பார்த்தீர்களோ அவர்கள் எல்லாம் அவர் ராஜாதி ராஜாவாக உயர்த்த வல்லமை உடையவர். இன்னும் அவர் வசந்த வாசிக்க எபேசியர் நிருபம் 1வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசிக்க போகிறோம். இந்த இயேசு கிறிஸ்து தேவன் எப்படி உயர்த்தினார்? எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரம் அல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் இயேசுவின் நாமம். ஏனென்றால் அவர் சிறுமையும் எளிமையுமானவராக இந்த பூமியில வாழ்ந்து தேவனையே மகிமைப்படுத்தினார். ஆமெனா. அப்புறம் அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பார்சத்திலே உட்காரும்படி செய்தார். ஆமென் சொல்லுங்க. எங்க? உன்னதமான தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னதத்திலே அவருடைய வலது பார்சத்திலே ஜெயங்கொண்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே என்றென்றைக்கும் ராஜாதி ராஜாவாக உயர்த்தினார். ஏனென்றால் எந்த ஜனங்களுக்கு மத்தியிலே அவர் புறமே தூக்கி எறியப்பட்டாரோ, எந்த ஜனங்களுக்கு மத்தியிலே அவர் ஆகாதவர் என்று எல்லாம் மறக்கப்பட்டாரோ, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பேரை சொல்லுங்க பார்க்கலாம். ஓ பாவம், அவர் சிலுவையில் செத்து போயிட்டார்ல, அவர் சாகல, அவர் மரணத்தை ஜெயித்தவராய் 3வது நாளிலே உயிரோடு எழுந்திருக்கிறார். இன்றைக்கும் ஜீவிக்கிறார், என்றென்றைக்கும் ஜீவிக்கிற தேவன். ஆமெனாம். அவரே சர்வத்துக்கும் ராஜாதி ராஜாவாக தேவனால் உயர்த்தப்பட்டவர். அவர் பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஆமெனாம். அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஆகாதவன் என்று தள்ளினார்களோ, குப்பையாக எண்ணி அவனை சிலுவையில் அறையும் என்று சொன்னார்களோ, பிசாசு பிடித்தவன், இவன் பைத்தியக்காரன் என்று சொன்னார்களோ, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென். இன்னைக்கு நீ வெடிக்கிற கண்ணீருக்கெல்லாம் பதில் உண்டு. கர்த்தராகிய தேவ சமூகத்தில் பதில் உண்டு. சோர்ந்து போக வேண்டாம். நான் ஏன் ஆண்டவரை கண்ணீர் வடிக்கிறேன்? அவர் பாதத்தை மட்டும் தேடுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்துள்ளார். நம்முடைய தலை யாரு? நம்முடைய தலை யாரு? நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பிதாவாகிய வலது பார்சத்தில் உட்கார்ந்து உனக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆமெனா. இந்த உலகத்தில் நாம் அவரை அறியாமல், அவரை தூஷித்து, அவரை துன்பப்படுத்தி, அவரை வேதனைப்படுத்தி நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் அவரே நமக்கு ஆசீர்வாதமாக தேவன் நமக்கு கொடுத்தார். ஆமென். இதுதான் இந்த உயர்வு. தேவன் உன்னை உயர்த்திருக்கிறது உண்மையானால் உன்னை தூஷித்த மனுஷர்களுக்கு நீ நன்மை செய்வாய். அவள்தான் முடிவு. யாருக்கு முன்பதாக உன்னை தலைகுனிய பண்ணினாரோ அவர்களுக்கு முன்பதாக உன் தலை நிமிரச் செய்து அவர்களுக்கு நன்மை உண்டாக செய்வார். இப்போ நீ நல்லா புரிஞ்சுக்க உன் வாழ்க்கையை. இன்னைக்கு நான் என் வாழ்க்கை எனக்கு எப்படி இருக்குது? இன்னமும் நான் கண்ணீரின் பார்த்து தான் போறேனா, அல்லது எந்த ஜனங்கள் என்னை நிந்தித்தார்களோ, எந்த ஜனங்கள் என்னை தூஷித்தார்களோ, யாரில் என்னை வெறுத்தார்களோ அவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேனான்னு பார்த்துக்குங்க. இந்த உலகம் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிறுமையும் எளிமையுமானவனாக தூக்கி எறிந்தார்கள். என் ஆண்டவராகிய தேவன் அவரை உயர்த்தினார். ஆமெனா. அவர் இன்னைக்கு எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? எபிரேயர் நிருபம் 7:25 வாசித்து நாம் முடிக்கலாம். எபிரேயர் 7:25. மேலும் தமது மூலமா, யார் மூலமாய்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இயேசு என்கின்ற நாமமே அல்லாமல் நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. ஆமெனா. தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவராகையால் கரங்கள் தட்டி மகிமை செலுத்துவோமா? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமை உடையவர். ஆமெனா. என்னையும் உன்னையும் முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமை உடைய மனுக்குலம் அவரை சிறியவனாக, மனுக்குலம் அவரை எளியவனாக தூக்கி இருந்தது. ஆனால் அதே மனுக்குல
உலகத்தினுடைய பூர்ண ரட்சிப்புக்காக பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஆசீர்வாதம் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவே என் ஆசீர்வாதம். ஆமெனா. இயேசு கிறிஸ்துவே என் ஜீவன். ஆமெனா. அவர் எப்படி அவர் தேவனால உயர்த்தப்பட்டாரோ, தேவன் நம்முடைய கர்த்தரை மரித்தோரிலிருந்து எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே மறுரூபப்படுத்துவார். ஆமெனா. உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் உன்னை உயர்த்துவதற்கு உன் தேவன் நீதியும் வல்லமையும் உடையவராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் நீதி உள்ளவர்களாக என்னை சிருஷ்டித்தவரே நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லி அவருக்கு முன்பதாக உங்கள் இரு கரங்களையும் தூக்கி அப்படியே நீங்கள் அர்ப்பணிப்பீங்கன்னா, உனக்காக நான் யாவையும் செய்து முடித்து விட்டேன் என்று சொல்லி நம்மை உயர்த்தவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? எத்தனை பேர் சந்தோஷம்? உன் கண்ணீர் வீண் போகலை, எல்லாம் துரித்தில் இருக்கிறது. இதுக்கு அந்த கண்ணீர் தான் உன் உயர்வு. ஜனங்களால் தூக்கி எறியப்பட்ட அந்த அவமான நிந்தை தான் உன் உயர்வு. நம்முடைய ஆண்டவரை மாத்திரம் மகிமைப்படுத்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனை என்றென்றைக்கு உயர்த்தி கொண்டே இரு. அவர் ஒன்று உயர்த்த வல்லமை உடையவர். ஆமேனா. நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடலாம். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு, பரலோக பரம பிதாவே,